வணக்கம், என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம ரெண்டாவது வீடியோ, தட் இஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 4 சாப்டர் முடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ, என்ன சீரீஸ் போயிட்டு இருக்கு, நம்ம +2 போர்டு எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் சீரீஸ் நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த பேட்ச் பேர் +2 சூப்பர் ரிவிஷன் பேட்ச் இல்லையா? ஸோ இந்த பேட்ச்ல நம்ம என்ன பண்றோம், ஸ்பெஷலி ஜுவாலஜியில் நம்ம ஒவ்வொரு பேஜ்லையும் ஒரு 4 சாப்டரா எடுத்து, ஒவ்வொரு நாளைக்கு 4 சாப்டர் எடுத்து, நம்ம ஒவ்வொரு பேஜ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த பேஜ்ல எவ்வளோ மேக்சிமம் 1 மார்க் இருக்க முடியும், எவ்வளோ மேக்சிமம் 2 மார்க் அதுல கொடுக்க முடியும், அந்த பேஜ்ல இருந்து எவ்வளோ மேக்சிமம் 3 மார்க் கொடுக்க முடியும், அண்ட் எவ்வளோ மேக்சிமம் 5 மார்க் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பேஜ் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் இன்னைக்கும் பண்ண போறோம். பட் இன்னைக்கு பேராகிராஃப் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃப்ல எவ்வளோ மேக்சிமம் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? சோ 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் அண்ட் 1 மார்க் பேஜ் வைஸ். அண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சாப்டர் வைஸ் பார்க்க போறோம். சாப்டர் வைஸ் பிளஸ் டாபிக் வைஸ், தட் இஸ் நம்ம பேராகிராஃப் வைஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு என்னென்ன சாப்டர் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் ஜெனடிக்ஸ், ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். மாலிகுலர் ஜெனடிக்ஸ், எவல்யூஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஓகே, பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், இதுதான் நம்ம 4 சாப்டர் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போறது 4 சாப்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நடத்தினது எல்லாருமே நீங்க படிச்சிருப்பீங்க. என்னென்ன சாப்டர் முடிஞ்சது? ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் முடிஞ்சது. வேற என்ன முடிஞ்சது? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிஞ்சது. ஹியூமன் ரிப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிஞ்சது. வேற என்ன முடிஞ்சது? எஸ், உங்களோட 3rd சாப்டர் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் சாப்டர் அது முடிஞ்சது. வேற எஸ், பாப்புலேஷன், ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் முடிஞ்சது. ஓகே, சரி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தனியா வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம், சரியா? ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அப்படின்ட்டு இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே காமனானதா இந்த வீடியோ. இங்கிலீஷ் மீடியம் ஸ்பெஷலி தமிழ் மீடியம் மட்டும் கிடையாது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். தமிழ் மீடியமுக்கு தனியாவே வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும், ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்திருக்கும் 2 மார்க் 3 மார்க், அதே மாதிரி 5 மார்க்குக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலையில நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சீரிஸ், 3 மார்க் சீரிஸ் அப்படி எல்லாமும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியான கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ரைட்? ஸோ நான் இதுல இங்கிலீஷும் தமிழும் ரெண்டும் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபுல் நைட் முடிஞ்சிடும். ஆனா நம்மளால போர்ஷன்ஸ் முடிக்க முடியாது. அதனால நான் காமனா பயோசுவாலஜி 35 மார்க்ஸோட அந்த எழுதுறவங்க பிளஸ் பியூர் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க 2 பேர்த்துக்குமே, இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேர்த்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் நான் கண்டென்ட் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் போகும். ஸோ அதனால ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி யூனிட் வி ஸ்டடி ஒன்லி தட் பிடிஎஃப் இஸ் ஓகேவா சார்? நான் சொல்ற இந்த பேஜ் வைஸ் கொஸ்டின் சொல்றேன்ல, அது படிச்சாலே போதும். அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், சரியா? அது படிச்சாலே போதும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டாம். 100 out of 100 நீங்க எடுக்கலாம், or 35 out of 35 நீங்க எடுக்கலாம் பயோசுவாலஜில. ஸோ ஒவ்வொரு யூனிட்லயும் நான் சொல்ற கொஸ்டின்ஸ், புக் இன்சைட் நான் சொல்ற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிங்க போதும். ஓகே, எஸ், அந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு படிக்கணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். நான் சொன்ன கொஸ்டின்ஸை விட அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் தான். நீங்க அதை படிச்சிருங்க. அது ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் பார்த்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிபிபி இன்னைக்கு டிபிபியும் அப்டேட் ஆயிருக்கும், இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னு அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த டிபிபியும். ஸோ அது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். அது ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதையும் நீங்க படிச்சிருங்க. நான் சொல்றது படிங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. அது போதும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்க புக் பேக் படிச்சிருப்பீங்க, போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. Yes, Meghanandini Prabhu, good evening Kanna, very good evening and welcome to this session. Right. சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட PW ஆப் இருக்கு, கரெக்டா? PW ஆப், அந்த PW ஆப்போட
PW ஆப்போட என்னது PW ஆப்போட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி PW ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ரைட்? டவுன்லோட் பண்ணதுக்கு எதுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணணும்? ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, அதோட வீடியோ சப்போஸ் நீங்க இடையில மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க எங்காச்சும் போயிட்டீங்க, இல்லைன்னா உங்க நெட்வொர்க் இஷ்யூ வந்துருச்சு, ஏதோ பிரச்சனைனால நீங்க ஃபுல் வீடியோ பார்க்க முடியல, அந்த வீடியோ எங்க இருக்கும்? PW ஆப்ல இருக்கும். சரி, இந்த வீடியோல நான் எழுதுறேன்ல, இங்க எழுதுவேன்ல போர்ட்ல, அதுக்கான நோட்ஸ் எங்க இருக்கும்? PW ஆப்ல. வேற உங்களோட DPP எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இப்போ ஒருத்தர் கேட்டார்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நீங்க PDF ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, அது படிச்சா போதுமா? ஸோ அதே மாதிரி DPP ஒவ்வொரு லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட DPP ஆப்ல அப்லோட் ஆகும். ஸோ எங்க அப்லோட் ஆகும்? ஆப்ல. ஓகே, இது எல்லாமே ஆப்ல அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆப்ல நம்ம காசு கட்டி என்ரோல் பண்ணுமா? கிடையாது, காசு கட்டி என்ரோல் பண்ண வேண்டாம். இது கம்ப்ளீட்டாவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எப்படி பண்ணலாம்? PW ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்து உங்க பேரு ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுல சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். புதுசா இருக்கிறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP கேட்கும். அந்த OTP நீங்க கொடுத்து நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா பேட்ச் நேம் சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு பேட்ச் நேம் சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணும்? +2 சூப்பர் ரிவிஷன் பேட்ச் நீங்க சர்ச் பண்ணும். அதை நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? என்ரோல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே வேலை முடிஞ்சது, என்ரோல்மெண்ட் டன். அங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நோட்ஸ், பிராக்டிஸ் செட்ஸ் எல்லாமே கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, வரப்போகுது. அந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆக்சஸ் கிடைக்கும். நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சரியா? ஓகே, ரைட். இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உடனடியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனடியாக PW ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. எஸ், வெரி குட் ஈவினிங் சாசியா, வெரி குட் ஈவினிங் RK இம்மே, என்னடா பேரு தெரியலையே, சாரி, RK கிமேஸ்டியன் சம்திங். Good evening. Any one life thing that helped you to be this top, or any motivation that you think when you are too depressed? Okay, depression அப்படின்னா see, மோட்டிவேட்டடா எப்படி இருக்கிறது? நம்ம ஒரு ரொம்ப சோகமா இருக்கும்போது நம்ம எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு தோல்வி கிடைக்குது, எல்லாருமே இரிட்டேட் பண்றாங்களே, எல்லாருமே டார்ச்சர் பண்றாங்களே, எல்லாருமே டார்கெட் பண்றாங்களே, நம்ம வந்து தனியாயிட்டமே, அலோன் ஃபீல், லோன்லினஸா ஃபீல் பண்றோமே, டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றோமே, நம்மளுக்கு எல்லாத்துலயுமே தோத்துட்டே இருக்குமே அப்படிங்கிற ஃபீலிங் லைஃப்ல வரல அப்படின்னு சொல்றவன் ஓகே, ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது. ஆர் அவனுக்கு ஆல்ரெடி பிளேட்ல எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்தாப்பா இத நீ பிளேட்ல எல்லாமே அவங்க வாழைப்பழ தோலை உரிச்சு வாயில போட்டிருப்பாங்க. அவங்களோட பேக் போன் வீக்கா இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட ஃபவுண்டேஷன் பேஸ், அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணல. ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பிலாசபர் அப்படிதான் சொன்னாரு. ஏன்னா செத்து போனதுக்கு அப்புறம் டெட் பாடிக்கு எந்த ஒரு உணர்வுமே இருக்காது, டிப்ரெஷன்ல என்னன்னு அதுக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் நீங்க உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வருது, ஃபீலிங் சேட், லோன்லினஸா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னா யூ ஆர் அலைவ், அதனாலதான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிலாசபி, இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, ECG மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க உசுரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு அப்படின்னா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம், வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எஸ், சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், எல்லாத்துக்குமே இந்த ஃபீலிங் வரும், எனக்கும் இருந்திருக்கு, உங்களுக்கும் இருக்கும். என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. சி பாத்தீங்களா கழுத்துல ருத்ராட்ச். ஸோ நம்ம ருத்ராட்ச் இப்போ வந்து எனக்கு என்னோட ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எனக்கு நான் ஸ்பிரிச்சுவல். ஸோ கடவுள் வந்து ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கொடுப்பாரு, அவரை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி நான் போவேன். என்னோட பிலீஃப் அதுதான். God is great and God will definitely help me and take me out of this problem அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபீலிங் வரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்? நான் ஸ்பிரிச்சுவல் சைடு போயிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி என்னங்கிறது நீங்க பார்க்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மெடிடேஷன் பண்ணி பாருங்க, இல்ல நீங்க வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க அமைதியா குளிச்சுட்டு பூஜை பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியா அங்க உட்கார்ந்துட்டு நம்ம மனசு விட்டு நீங்க கடவுள்கிட்ட பேசி பாருங்க.
நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஓகே, ஒன்ஸ் அப்பான் அ டைம் பெங்களூருக்கு வந்த புதுசுல எல்லாமே இங்க பெங்களூர்ல செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் நடந்துச்சு. புது இடம், புது எல்லாமே புதுசு, அண்ட் தனியால நம்ம இங்க பண்ணணும் இல்லையா, தனியாலா நம்ம இங்க பண்ணணும் அப்படிங்கிற போது நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணேன். நைட்டு எனக்கு தூக்கம் வராது. அப்போ என்ன ஆகும், இது மட்டும் இல்ல, எப்பவுமே நான் நிறைய டைம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் நைட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், லைக் இந்த மாதிரி டிப்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது நான் பூஜை ரூமுக்கு போயிட்டு, அங்க யாருமே இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனைய வெளியே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது இந்த சென்ஸ், அம்மா அப்பாட்ட சொல்லணும். அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உண்மையா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் நம்மளை வந்து உண்மையா நேசிக்கிறவங்க. அதை தவிர வேற யாருக்குமே நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்க ஹாப்பினஸா எடுத்துக்குவாங்க. ஓகே பாரு பையன் இப்ப புரியுது உனக்கு வாழ்க்கை நான் என்னன்னு அப்படிம்பாங்க. யாரு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லையா. சோ நம்ம அப்பா அம்மாட்ட பேசலாம். அதை தவிர வேற யார்ட்டுமே நம்ம வந்து வேதனை, நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ என்ன, இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, அது கடவுள். ஸோ கடவுள்கிட்ட நீங்க போயிட்டு, நான் நைட் என்ன பண்ணேன், நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது நான் மனசு விட்டு, நான் எப்பெல்லாம் கடவுள்கிட்ட நான் பேசியிருக்கேனோ, எப்பெல்லாம் என்னோட பூஜை ரூமுக்கு போயிட்டு நான் அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் மனசு விட்டு பேசி அழுதுருக்கணும். அழுது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இனிமேல் இவர் பாத்துக்குவாரு, இனிமேல் இவங்க பாத்துக்குவாங்க, கடவுள் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அடுத்த நாள் இல்ல கொஞ்ச நாள்லயே அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நான் எனக்கு நல்ல நிம்மதியா தூக்கம் வரும். அடுத்த நாள் காலையில நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன். தட் இஸ் மை ரெமெடி. நீங்க ஒரு தாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மனசு விட்டு உங்க பிரச்சனைய கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி பாருங்க. அது இல்ல, இல்ல ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு சரியா படல, புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க. அது உண்மையா சொல்லி பாருங்க. உங்க மனசை விட்டு நீங்க சொல்லி பாருங்க. அது கண்டிப்பா அது என்னது, உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ் கிடைக்கும். கடவுள் எல்லாத்தையுமே பண்ணிடுவாரு, நீங்க சொல்லிட்டேன்னா போதும், அது வந்து நிறைவேற்றிடுவாருங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஓகே, அதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஆனா நீங்க சொல்லி யார்ட்டையாச்சும் நம்ம வந்து மனசு விட்டு, நீங்க ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி இருந்து யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட நம்ம மனசார நம்ம பேசும்போது நம்மளுக்கே ஒரு மைண்ட் கிளியர் ஆகும். மைண்ட் கிளியர் ஆகும் போது நம்மளுக்கு தானா சொல்யூஷன் கிடைக்கும். எஸ், ஸோ இதை நீங்க ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? எஸ், ஐ எம் ட்ரூ. ஓ தேங்க்யூ. ஓகே, அப்போவே நான் சொல்ல. ஓகே, இன்னைக்கு அதுக்கு ஓகே, யூ ஆர் பீங் சோ பாசிட்டிவ் சார், பட் வாட் டு டூ, ஐ எம் சிஎஸ் ஸ்டூடெண்ட், எனிவேஸ் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். எதுவா இருந்தாலும் சரி, சிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீ பயோ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நான் சொன்னது காமனா எல்லாத்துக்குமே தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. சரியா? சரி, நம்ம என்ட்ராலாம். ஓகே, அது தவிர நம்ம கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. பிடபிள்யூ வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம இன்னைக்கு என்னென்ன படிக்க போறோம்? லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன படிச்சோம்? ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் முடிச்சாச்சு, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் முடிச்சோம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சோம், அண்ட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் நம்ம முடிச்சோம். கரெக்டா? இதெல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் ஜெனடிக்ஸ், எவல்யூஷன், பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இந்த 4 சாப்டர் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம படிக்க போறது இந்த 4 சாப்டர் தான். கிளியரா? சரி. சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இதுதான் நம்மளோட இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாப்டர். கிளியர்? சரி, குட் ஈவினிங் சாவித்ரி. வெரி குட் ஈவினிங் கண்ணா. சாவித்ரி, வெரி குட் ஈவினிங். ஓகே, எஸ் கீர்த்தனா, வெரி குட் ஈவினிங். அடுத்தது போலாம். சோ என்ன சொல்லியிருக்காங்க புக்ல, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க, ட்ரோசோஃபிலா ஆர் ஐடியல் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஜெனடிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஜெனடிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்காக ட்ரோசோஃபிலா அப்படிங்கிறது ஐடியலா இருக்கு. ஏன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் தெரியும், ட்ரோசோஃபிலா வச்சு நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க, ஜீன் ஸ்டடிஸ். ஏன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அண்ட் இதை வச்சு நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாங்க. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா பீ பிளான்ட் அண்ட் ட்ரோசோஃபிலா இது வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் அப்படின்னா ட்ரோசோஃபிலாவோட ஜீன்ஸ் எடுத்து கம்பேர் பண்றாங்க, பிளான்ஸ் அப்படின்னா பீ பிளான்ட் வச்சு கம்பேர் பண்றாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இல்லையா? சரி. சோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல என்னென்ன இருக்கு?
மல்டிபிள் அலீல்ஸ்னா என்ன, ஹியூமன் பிளட் குரூப்னா என்ன, ஜெனடிக். இதுல முக்கியமான டாபிக் நான் சொல்றேன் பாருங்க. இதுல முக்கியமான டாபிக் நம்மளோட ஹியூமன் பிளட் குரூப். இதுல இருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் என்னது, செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ், பெடிகிரி அனாலிசிஸ், மெண்டேலியன் டிசார்டர்ஸ் அண்ட் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? சரி, என்னென்ன சாப்டர்ல இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு அதுல மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுல இல்ல, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் எஸ், உங்களுக்கு அதுல கிடைக்கும். சரி, அடுத்தது ஜெனடிக்ஸ். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இதுதான். ஜெனடிக்ஸ் இஸ் a branch of biology that deals with the study of heredity and variation. ஒரே MCQ. இது என்னது? ஒரு MCQ. சரியா? ஒரு MCQ. அதுக்கப்புறம் it describe how characteristics and features pass on from parents to their offsprings in each successive generation. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 2 மார்க் क्वेश्चन. இது வரைக்கும் சக்சசிவ் ஜெனரேஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு MCQ. என்னது? ஒரு MCQ. The unit of heredity is known as the gene. அதுக்கப்புறம் gene is the inherited factor that determines the biological character of an organism. So dash இது ஒரு MCQ. ஓகே, இல்லனா இங்க ஒரு டேஷ் போட்டு இதை வந்து ஆப்ஷனா கொடுக்கலாம். சரியா? எஸ். வேற என்னது? A variation is the degree by which the progeny differs from the parents. What is variation? Define heredity and variation. இது வந்து ஒரு 2 மார்க் question or 1 மார்க் question. சரி, பேரண்ட்ஸ் வரைக்கும் நீங்க 2 மார்க்ல கேட்டா எழுதணும். ஜீன், heredity and variation. In this chapter, we are going to learn about multiple alleles with reference to the human blood group, sex determination. இதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. So, yes, first one, multiple alleles. So, இந்த paragraphல இருந்து எவ்வளவு question இருக்கு? 1, 2, 3 MCQ இருக்கு, 2 2 மார்க் நம்ம பார்த்தாச்சு. சரி, அடுத்தது multiple alleles. The genetic segregations in Mendelian inheritance reveal that all genes have 2 alternative forms. Dominant and recessive. With examples. இது என்ன கேட்பாங்க? The alternative form of genes. What are the? Explain the alternative form of genes. Explain the alternative form of genes with examples. With examples. So இது வரைக்கும் எழுதணும் நீங்க. The former is the normal allele and the wild allele, and the later is the mutant allele. Now the gene can mutate several times, producing several alternative forms. When 3 or more alleles of gene that control a particular trait occupy the same locus of the homologous chromosome, it is called multiple allelism. ஒரு 2 mark question. Very important 2 mark question. Explain multiple allelism with examples. Explain multiple allelism with examples. இது ஒரு important ஆன ஒரு question. இதே இடத்துல 1 mark கூட கேட்கலாம். When 3 or more alleles of gene that controls a particular trait occupy the same locus on the homologous chromosome of an organism, they are called dash அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MCQ கேட்கலாம். Okay, and their inheritance is called multiple allelism. So ஒரு 2 mark question இங்க இருக்கு இந்த paragraphல. சரி, அடுத்தது human blood group. முக்கியமான டாபிக். இதுல எவ்வளோ? நம்ம 2 2 மார்க் அண்ட் 1 மார்க் நம்ம இங்க பார்த்தாச்சு. சரி, human blood group. Human blood groups அப்படின்னா multiple allelism occurs in human, particularly in the inheritance of different types of blood groups. The blood group inheritance in human can be understood by learning about ஒரு MCQ, antigens and antibodies.
ஒரு MCQ. The composition of blood, different types of blood groups, the blood antigen and antibodies were discussed. So இது கேட்க மாட்டாங்க, இது வராது, இதுல இருந்து क्वेश्चन வராது. பட் எஸ் இது வரைக்கும் ஒரு MCQல கேட்கலாம். ஓகே, இது ஒரு MCQல கேட்கலாம். மல்டிபிள் அல்லீலிசம். ஓகே, எங்க வரும்? பிளட் குரூப்ல வரும். ஸோ மல்டிபிள் அல்லீலிசம் அப்படின்னா பிளட் குரூப்ல நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது ABO blood types. ABO blood types. Okay, multiple allele inheritance of ABO blood groups. Blood differs chemically from person to person. When two incompatible blood types are mixed. Okay, இந்த இடத்துல இது வந்து ஒரு MCQ. இது என்னது? ஒரு MCQ. இங்க இருந்து blood differs chemically from person to person. chemically பதிலா biologically கொடுக்கலாம், genetically கொடுக்கலாம். சரி, அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் என்ன இருக்கு ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ chemically MCQ வரும். when two different incompatible இது ஒரு MCQல வரலாம். blood types are mixed, agglutination of erythrocyte occurs. என்ன நடக்கும்? இது ஒரு MCQவா வரலாம். இத வந்து ஒரு MCQல போட்டு கேட்கலாம். ஓகே, அக்ளூட்டினேஷன் எது அக்ளூட்டினேஷன் ஆகும்னு கேட்கலாம். சரியா? அக்ளூட்டினேஷன் ஆஃப் வாட்? லிம்போசைட்ஸ், பிளேட்லெட்ஸ், ஆர்பிசி ஆர் எரித்ரோசைட்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மூணு லைன்லயே, இந்த ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லயே 3 MCQ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். The basis of these chemical differences is due to the presence of and surface antigen. வெறும் ஆன்டிஜன் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் பிராக்கெட்ல இங்க கொடுத்திருக்கிறனால இந்த இது வந்து என்னது? இது நம்ம MCQல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. on the membrane of இதையும் டேஷ் போடலாம். MCQ and epithelial cells. ஓகே, யாரு கண்டுபிடிச்சா அதுவும் ஒரு MCQ. இந்த பேராகிராஃப்ல நிறைய MCQ வருதுப்பா. சரியா? பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த பேராகிராஃப்ல இருந்து நிறைய MCQ ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? so Carl Landsteiner discovered two kinds of antigen called antigen A and antigen B on the surface of RBCs of human blood. Okay, so என்னென்ன ஆன்டிஜன் இருக்கு? ஆன்டிஜன் A இருக்கு, ஆன்டிஜன் B இருக்கு. எங்க? RBC ஓட சர்ஃபேஸ்ல. சரியா? so இது வந்து MCQ. புரிஞ்சுதா? சரி. Based on the presence or absence of these antigens, 3 kinds of blood groups, type A, type B and type O were recognized. Okay, so இந்த இடத்துல என்ன கேட்கலாம்? different types of blood groups. types of blood groups. generally genetic chapterல types of blood group கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா இதோட alleles கேட்டு questions கேட்கலாம். இதோட alleles கொடுத்து questions கேட்கலாம். Okay, right. The fourth and the rarest blood group, AB, that is universal recipient, was discovered in 1902 by two of Landsteiner students, Von D. Castello and Surtia. என்னடா இது கொடுத்திருக்காங்க? Oh my god. Sturley, Castello and Sturley. ஓகே, இது AB கண்டுபிடிச்சது. ரைட். அடுத்தது, ஸோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ எக்கச்சக்கமான MCQs நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த MCQs கேட்கலாம். இந்த கேஸ்டெலோ இது கேட்கலாம், MCQல கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால நான் சொன்னது எல்லாமே மார்க் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா தனியா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. நான் சொல்ற கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம் ஏன் வரல அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்க லைவ் அட்டன் பண்ணணும். சரியா? நீங்க லைவ் அட்டன் பண்ணணும். நீங்க என்னோட கிளாஸ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? என்னோட கிளாஸை நீங்க கவனிக்கணும். புரிஞ்சுதா? என்னோட கிளாஸ்ல வந்து என்ன பண்ணணும்? என்னோட கிளாஸை கவனிக்கணும். அதே மாதிரி இங்க வந்துட்டு பிசிக்ஸ் டவுட் கேட்கக்கூடாது, கெமிஸ்ட்ரி டவுட் கேட்கக்கூடாது, பிசிக்ஸ் கிளாஸ்ல போயிட்டு பயாலஜி டவுட் கேட்கக்கூடாது. கரெக்ட் தானே? காமன் சென்ஸ் தானே? ஸோ இந்த காமன் சென்ஸை நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா எல்லாருமே காமன் சென்ஸ் உள்ளவங்க தான் அப்படிங்கிறது நம்புறேன்.
ஸோ கிளாஸை கவனிப்பீங்க, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து நிறைய எம்சிக்யூ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்துருச்சுன்னா அப்படியே ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கிடலாம். சரி, அடுத்த பேராகிராஃப். Bernstein in 1925. Bernstein in 1925 discovered that inheritance of different blood groups in human beings is determined by a number of multiple allelic series. The three autosomal alleles located on chromosome 9 are concerned with the determination of blood group in any person. MCQ. அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணாம புக்குக்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்டாங்க சார், எனக்கு மார்க் போயிடுச்சு சார், சார் புக்குக்குள்ள இருந்து இருக்கிற 1 மார்க்லாம் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா அப்போ லைவ்ல வந்துட்டு சார் எனக்கு புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. கொடுக்கும்போது தூங்கிட்டு இருப்பீங்க, கொடுக்கும்போது வேற ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, கொடுக்கும்போது கிளாஸே வரமாட்டீங்க. இந்த மாதிரியும் பண்றீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. Chromosome 9 are concerned with. So, this is the MCQ. The three autosomal alleles located on chromosome 9 are concerned with the determination of blood group in any person. The gene controlling blood type has been labeled as L after the name of the discoverer, Landsteiner, or I from isoagglutination. The I gene exists in 3 allelic form. So, a 2-mark question. Different types of I genes. Okay, 3 allelic forms or different allelic forms of I genes of different antigens. So, IA, IB, IO, இது மூணு தான் இருக்கு. Okay, IA, IB and IO. So, suppose A blood group அப்படினா அவங்களுக்கு என்ன இருக்கும்? IA, A blood group na IA, IA இருக்கலாம் or IA, IO இருக்கலாம். அதே B blood group na அவங்களுக்கு IB, IB இருக்கலாம் or IB, IO இருக்கலாம். So இந்த மூணு ஃபார்ம் தான் மாறி மாறி அவங்களுக்கு வரும். சப்போஸ் AB அப்படின்னா என்ன இருக்கும்? AB அப்படின்னா உங்களுக்கு ஒன்று A இருக்கும், இன்னொன்று B இருக்கும். ஆப்போசிட்டா கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் ஒன்று பியும் எப்படி போட்டால் ரெண்டு ஒன்று தான். O blood group இருந்தா ரெண்டுமே என்ன இருக்காது? இருக்காது அந்த இடத்துல. சரியா? ஸோ இதுதான் நம்ம செக்ரிகேஷன்ஸ். ஓகே, ரைட். So, specific A antigen, IB allele determines B antigen and IO allele specifies no antigen. So, IO na என்னது இங்க antigen இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த 0 அதான் ஃபாரின் நீங்க போனீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஓன்னு சொல்லுவாங்க. 0 அதான் 101 அப்படின்னா 101. சரியா? ஸோ அதனால நம்ம 0 பிளட் O பிளட் குரூப்னு படிச்சுட்டு இருக்கோம். 0 தான் அங்க என்ன சொல்லுவாங்க? O அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? Right. Now, individuals who possess these antigens in their fluids, such as the saliva, are called secretors. Now, IA allele produces N-acetyl galactose. N-acetyl galactose transferase and can add NAG or NAGA, N-galactose, N-acetyl galactosamine. இதுதான் என்னது? A blood group. சோ இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். IB னா அதுல என்ன இருக்கும்? galactose. IB னா என்னது? galactose. So IA, that is A blood group னா அதுல என்ன இருக்கும்? NAGA, N-acetyl galactosamine. அதுவே B blood group னா அது என்ன இருக்கணும்? galactose. To the precursor, that is H substances. In the case of IO allele, no terminal transferase enzyme is produced. No terminal transferase enzyme is produced and therefore called null allele and hence cannot add NAG or galactose. ஒரு 2-mark question. சரியா? இது ரெண்டும் என்ன வரலாம்? MCQ ல வரலாம். MCQ இது ரெண்டுமே MCQ ல வரலாம்.
and இது என்ன வரலாம் நம்ம 2 mark questionsல நம்மளுக்கு வரலாம். அடுத்தது, from the phenotypic combination it is evident that the alleles IA and IB are dominant to IO. so இது என்னது, IA and IB are dominant. ஒரு MCQ. but co-dominant to each other. Their dominance hierarchy can be given as MCQ. A child receives one of 3 alleles from each parent. One of the 3 alleles from each parent, giving rise to 6 possible genotypes and 4 possible blood types. The genotypes are என்னென்ன எழுதிக்கோங்க. ஸோ இதை கொஸ்டின்ல கொடுத்து இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கலாம். இது வந்து ஒரு MCQவா கேட்கலாம், ஆர் இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு 2 மார்க்கா கேட்கலாம். ரீசனோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 2 மார்க்கா கேட்கலாம். ஹாய் சூரிய பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், நீங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிருங்க. சரியா? எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு நோட்ஸ் PDF எல்லாம் கிடைச்சிரும். எஸ், சரி. அதே மாதிரி பேட்ச் சப்ஸ்கிரிப்ஷன், நமக்கு பேட்ச் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது, என்ரோல்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஆப் டவுன்லோட் பண்ணி என்ரோல் பண்ணிருங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு இது எல்லாமே நான் எழுதிட்டு இருக்கேன்ல, எங்கெங்க MCQ இருக்குன்னு அது எழுதுனதோட அங்க அப்லோட் ஆயிரும் டைரக்டா. ஸோ நீங்க தனியா நோட் பண்ணணும் அவசியம் இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆனா கூட நான் எழுதி வச்சிருக்கேன், அது அப்படியே அப்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதை நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, ரெஃபர் பண்ணிக்கலாம் லேட்டர். அதனால உடனடியாக என்ரோல் பண்ணிருங்க. ஆப் டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. சரியா? கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி முடிச்சு விட்டுருங்க. அடுத்தது, antigens similar to those found among human beings have been recognized in the blood of other organisms. A type of antigen have been found in chimpanzees and in gibbons. A, B and AB antigen in orangutans. New World monkeys, that is Platyrrhina and lemurs have a substance similar but not identical with B antigen in humans. இது வந்து evolutionary history மாதிரி கொடுக்குது இங்க. These 3 blood groups have been distinguished in cats with a genetic system similar to those in humans. So இதே தான் கேட்லயும் இருக்கு. The secretors, that is antigen found in the body fluids. இந்த ஆன்டிஜன் யாரோட பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்குமோ அவங்கள செக்ரீட்டர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ த செக்ரீட்டர்ஸ் கேன் பி டிடெக்டட் இன் டியர்ஸ். டியர்ஸ்ல நம்ம வச்சு டியர்ஸ்ல இருக்க செல்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். சலைவா, யூரின், சீமென், கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் இன் த மில்க் ஆஃப் அனிமல்ஸ். சரியா? ஸோ மேபி ஒரு 2 மார்க் இங்க கேட்கலாம். மேபி இது வந்து கேரண்டி கிடையாது, சான்ஸ் வெரி லெஸ். பட் நம்ம வந்து என்னது, சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த டேபிளர் காலமை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டேபிளர் காலம்ல இருந்து இந்த டேபிளர் காலமை மேபி கொடுத்து இதுல ஏதோ 1-2 ஹைட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சரியா? சரி, அடுத்தது. ஸோ ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு தியரி மட்டும் சின்னதா சொல்றேன், அது ஞாபகம் இருந்தா போதும். இந்த டேபிளர் காலமை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? நான் சொல்றதை மட்டும் கேட்டீங்கன்னா போதும். இது என்னது, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. என்னது, சப்போஸ் நம்ம ஆர்பிசியில சர்ஃபேஸ்ல ஏ ஆன்டிஜன் இருக்கு, வெறும் ஏ ஆன்டிஜன் இருக்குன்னா அவங்க பாடியில ஏ ஆன்டிபாடி இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏ ஆன்டிபாடி இருந்துச்சு அவங்க பாடியிலனா என்ன ஆகும் தெரியுமா? ரெண்டும் சேர்ந்து அக்ளூட்டினேஷன் கிளம்பிங் ஆயிரும். அதனால என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆன்டிபாடி தான் வரணும். சரி, அப்போதான் என்ன ஆகாது, அக்ளூட்டினேஷன் ஆகாது. ஆன்டிஜனுக்கு ஏத்த மாதிரி ஆன்டிபாடி, சேம் ஆன்டிபாடி வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடும். அதனாலதான் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ பிளட் குரூப்னா ஏ ஆன்டிபாடி இருக்காது, பி ஆன்டிஜன் இருக்கு பாடியில பி பிளட் குரூப் அப்படின்னா பி ஆன்டிபாடி இருக்காது. ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்குன்னா ரெண்டுக்கு தேவையான ஆன்டிபாடியும் அங்க இருக்காது, 2 ஆன்டிபாடியுமே அங்க இருக்காது. இல்லைன்னா எது இருந்தாலும் பிரச்சனை வந்துடும்.
ஏ ஆன்டிபாடி இருந்தாலும் பிரச்சனை வரும், பி ஆன்டிபாடி இருந்தாலும் பிரச்சனை வரும். ஏன்னா ஏபி ரெண்டு ஆன்டிஜனுமே அங்க இருக்கு. அதே எந்த ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்னா அங்க எந்த ஆன்டிபாடி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ஆன்டிஜனே இல்லையே. அப்போ அந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே ஆன்டிபாடி இருக்கலாம், உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. சரியா? ரைட். இதே தான் பாத்தீங்கன்னா ஏ பிளட் குரூப்னா என்னது, ஆன்டிபாடி என்ன இருக்கும், பி இருக்கும். சரியா? இதே தான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க நான் மறைச்சு வச்சாலுமே இப்போ நான் கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். சரியா? rhesus or RH factor. Rhesus or RH factor. The RH factor or RH antigen is found on the surface of the erythrocytes. It was discovered in 1940 by Karl Landsteiner and Alexander Wiener. Main இங்க வீனரோட பேரு, அலெக்சாண்டர் வீனரோட பேரு இங்க மெயின். In the blood group of rhesus monkey, macaca rhesus, and later in human beings. The term RH factor refers to the immunogenic D antigen of RH blood grouping system. Okay, இது வேணா என்ன ஆகலாம், ஒரு MCQ-வா இங்க வரலாம். Okay, an individual having D antigen are RH D positive and those without D antigen are RH negative. That is RH D negative. Rhesus factor in the blood is inherited as dominant trait. Naturally occurring anti-D antibodies are absent in the plasma of any normal individual. Okay, இந்த இடத்துல வேற என்ன இருக்கு, இந்த இடத்துல நம்மளோட ஆன்டிடி ஆன்டிபாடி absent in the plasma of normal individual. So இங்க வேற எதுவுமே அவ்வளோ இல்லை. அடுத்தது போலாம். Yes, Fisher and Ray's hypothesis. RH factor involves 3 different pairs of alleles located on 3 different closely linked loci on the chromosome pair. This system is more commonly used in use the CDE nomenclature. CDE nomenclature இப்போதைக்கு இதுல இருந்து questions கேட்குற மாதிரி எதுவுமே இல்லை, ஆனா இங்க இருந்து questions வரும். ஓகே, என்னது, 3 pairs of RH alleles occur at 3 different loci on homologous chromosome pair. The possible genotype will be 1 capital C or small c, 1 capital D or small d, 1. So இது வந்து எப்படி ஒரு 5 மார்க்கா கேட்கலாம், ஒரு 5 மார்க்கா இங்க கேட்கலாம். என்னது, Fisher and Ray's hypothesis. இது வந்து ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन இங்க கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन கேட்கலாம். இங்க இருந்து 1 மார்க் கேட்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அதே இல்லனா 3 மார்க்கா கூட கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் और 3 மார்க்கா கூட கேட்கலாம். டிபெண்ட்ஸ் இப்போ எந்த அளவுக்கு டீடைலா கேக்குறாங்க அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் என்னது, வீனர் ஹைபோதசிஸ். அதே மாதிரி தான் வீனர் ஹைபோதசிஸ் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கலாம். 3 மார்க் क्वेश्चन. இதே மாதிரி இந்த இடத்துல RH பாசிட்டிவ், இது வந்து ஒரு MCQ. இந்த இடத்துல RH நெகட்டிவ் பினோடைப், இது வந்து ஒரு MCQ. ஓகே, incompatibility of RH factor erythroblastosis fetalis. RH incompatibility has great significance in childbirth. Or RH incompatibility இதை underline பண்ணலாம். If a woman is RH negative and the man is RH positive, explain 2 mark question. Erythroblastosis fetalis. இதை 2 மார்க்ல கேட்கலாம். எக்ஸ்பிளைன் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படிங்கறத எனக்கெல்லாம் 2 மார்க்ல கேட்கலாம். சரியா? இதுதான் அது 2 மார்க்ல கேட்கலாம். The RH negative mother becomes sensitized. So இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ரைட். So எரித்ரோ or 3 மார்க் இவ்வளோ டீட்டெயிலா கேட்டிருக்கறனால இது 3 மார்க்ல கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் டீடைலா நீங்க எழுதுனீங்கன்னா 3 மார்க்ல கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாய் வெல்லூர் மாடல் ஸ்கூல்,
எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? வேலூர்ல இருந்து பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எஸ், வெல்கம். சரி, அடுத்தது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு எம்சிக்யூ இருக்கு. இந்த மதர் RS negative and fetus is RS positive, anti-D antibodies should be administered. Anti-D antibodies. இது வந்து ஒரு important MCQ or important 2-mark question. Prevention of erythroblastosis fetalis. Okay, to the mother at எத்தனாவது வீக்ல கொடுக்கணும்? 28th and 34th week of gestation. Okay. Okay, right. இப்போ வந்து இதுலயும் என்ன கேட்கலாம்? இது ஏன் நம்ம கொடுக்கிறோம்? What kind of prevention is this அப்படின்னு கேட்டா, what kind of prevention? Can you explain erythroblastosis fetus? Why anti-D antibody is given in the 28th to 34th week of pregnancy gestation? What kind of precautionary measure we achieve அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டா, prophylactic measure அப்படிங்கிறது தான் இங்க இம்பார்ட்டன்டான டேர்ம். 1 மார்க்ல or 2 மார்க்ல. If the RH negative mother delivers RH positive child, then anti-D antibody should be administered to the mother soon after the delivery. This develops, yes, இது என்ன type of immunity அப்படின்னு கேட்கலாம். or active and passive immunity difference between கேட்கும்போது இந்த பாயிண்ட்டை அதுல ஆட் பண்ணலாம். And prevents the formation of anti-D antibodies in the mother blood by destroying the RH fetal RBC before the mother's immune system is sensitized. This has to be done whenever the woman attains pregnancy. அடுத்தது sex determination. என்னது? Yes, sex determination. Right. Is the method by which distinction between, okay, 2-mark question, sex determination என்ன? இது வந்து ஒரு MCQ. When the sex chromosomes are similar in then when the sex chromosomes are similar, then they are called homomorphic. When they are dissimilar, then it is called heteromorphic. சரியா? So இதை வச்சு பேஸ் பண்ணி MCQ கேட்கலாம். சரி, இது வந்து ஒரு did you know இந்தெல்லாம் question கேட்பாங்களா? பட் இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்கேன். Y chromosome பத்தி கொடுத்திருக்காங்க. The human Y chromosomes is only 60 MB in size with 60 functional genes. எவ்வளோ? 60 functional genes, whereas X chromosomes are 165 MB in size with 1000 genes. numbers கண்ணா numbers பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது in heterogametic அடுத்தது heterogametic males. Yes, in this, okay, பின்னாடி females okay, okay, இந்த இடத்துல ஒரு MCQ வரும். லாஸ்ட் கிளாஸ்ல இதே ரிவிஷன் பேட்ச்ல லாஸ்ட் கிளாஸ்ல நான் PDF கொண்டு வந்திருக்க போது கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கன்னு. அதனால நான் பேராகிராஃப் வைஸா ஜூம் பண்ணியே நான் கொண்டு வந்துட்டேன். இனிமேல் நீங்க இது கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஜூம் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல ஒரு செக்ஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் இஸ் டிட்டர்மைன்ட் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ப்ளீஸ் அண்டர்லைன், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ. சரி, அடுத்தது in this method of sex determination the males are
heterogametic producing dissimilar gametes, while the females are homogametic producing similar gametes. It is of two kinds. Types of sex determination, MCQ, 2 mark question. 2 marks or 3 marks link kekalam. Types of sex determination. என்னென்ன இருக்கு? XXXO type and XXXY type. XXXO type எங்க இருக்கு? Bugs, cockroaches and grasshoppers. XXXY type எங்க இருக்கு? Human beings and Drosophila. Right. அடுத்தது heterogametic இங்க என்ன இருக்கு? Okay, இது வந்து types of heterogametic males. Okay, types of sex determination of heterogametic males. இது heterogametic females. Again இங்க ஒரு 2 mark கேட்கலாம், or இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு 5 markல கேட்கலாம். ரெண்டுமே சேர்த்து என்ன கேட்கலாம்? ஒரு 5 markலயோ இல்ல 3 markலயோ கேட்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? To avoid confusion with the XXXO and XXXY type of sex determination, the alphabet Z and W are used here instead of X and Y. ZO, ZZ. இங்க ZW, ZZ. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபீமேல்ஸ். இது ஃபீமேல்ஸ், இது மேல்ஸ். இது என்னது? ஃபீமேல்ஸ், இது மேல்ஸ். ஸோ இனிஷியல்ல மேல்ல ஹெட்டரோகாமிட்டி இருந்துச்சு, இப்போ ஃபீமேல்ல என்ன இருக்கு? ஹெட்டரோகாமிட்டி இருக்கு. ஹெட்டரோகாமிட்டி ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் இன் த கேமீட்ஸ், இன் த அல்லீல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் are extremely important. Sex determination in human beings already உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து என்ன क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. Genes determining sex in human beings are located to allosomes. MCQ. சரி, நம்ம கிட்ட என்ன இருக்கு? 46 குரோமோசோம் இருக்கு. இதுல 23 பேர்ஸ் இருக்கு. இந்த 23 பேர்ஸ்ல ஆட்டோசோம்ஸ் இருக்கு and ஆலோசோம்ஸ் இருக்கு இல்லையா? எவ்வளோ ஆட்டோசோம்ஸ் இருக்கு? 20 கரெக்ட் தான். 22 pairs of autosomes and 1 pair of allosomes. இதுதான் செக்ஸ் குரோமோசோம், XY and XX. In mammals, the sex determination is associated with the chromosomal differences between two sexes, typically females and XY males. 23 pairs of human chromosomes include 22 pairs of autosomes. இதை நீங்க பார்க்கலாம். இதுல செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி பண்றாங்கன்னு. சப்போஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஃபீமேல் XX, மேல் XY. இதை பிரிச்சிருவாங்க. நீங்க டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்ல பிரிச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே தான் இங்க பண்ணியிருக்காங்க. ஹெட்டரோகமேட்டிக் மேல் அண்ட் ஹோமோகமேட்டிக் ஃபீமேல் 44 plus AA, 44 AA, that is autosomes plus XY, ஒன்னு allosome. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்லயும் 44 AA autosomes and ஒன்னு allosomes. இதை பிரிச்சு போடும்போது நம்மளுக்கு F1 progeny என்ன கிடைக்குது? ஃபீமேல் 50% chance of female, 50% chance of obviously male. எப்படி இதை ப்ரூவ் பண்றதுக்கு சப்போஸ் நம்ம பண்ணெட் ஸ்கொயருமே போட்டாலும் XY XX கூட்டு கழிச்சு பார்த்தா என்ன வரும்? கணக்கு சரியா வரும். 2 XX இருக்கும், 2 XY இருக்கும். அடுத்தது the Y chromosome and male development. Current analysis of Y chromosome has revealed numerous genes and regions with potential genetic functions. Some genes with or without homologous counterparts are seen on the X. Present on both ends of the Y chromosomes are the pseudo-autosomal regions.
that are similar with the regions on the X chromosomes with the synapse and recombine during meiosis, the remaining 95% of the Y chromosomes is referred to as non-combining region of Y, NRYs. NRY is divided equally into functional genes and non-functional genes. Within the functional genes or euchromatin regions is the gene called sex determining region SRY. Sex determining region Y. In humans, absence of Y chromosome inevitably leads to இது ஒரு MCQ, இது ஒரு MCQ, இதுல நிறைய MCQ இருக்கு. ஒரு லைன்லயே மல்டிபிள் MCQ ஃப்ரேம் பண்ணலாம். இந்த ஒரு லைன் வச்சுக்கிட்டு. பார் பாடி என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கே கேட்கலாம். சரியா? பார் பாடி என்னன்னு சொல்லிட்டு என்ன கேட்கலாம்? 2 மார்க்கே கேட்கலாம். வேற மேரி லயான் explain Lyon's hypothesis. The number of bar body observed in the cell was 1 less than a number of X chromosome. XO females have the bar body, whereas males have 1 bar body. Okay, so இதுல இருந்து அவ்வளவு question வரல. Yes, males have 1 bar body ஞாபகம் வச்சுக்கோங்க. இது the number of bar bodies follows n to 1. Okay, n minus 1 rule. MCQ or இந்த இடத்துல இத 2 மார்க்கா கூட கேட்கலாம். கொஞ்சம் ஈஸியா பேப்பர் கொடுத்தாங்கன்னா. சரி, ஹாப்ளோடிப்ளாய்டி அப்படின்னா என்னது? ஹாப்ளாய்டு இருக்கும், டிப்ளாய்டு இருக்கும். ஒரு லைஃப் சைக்கிள்ல ரெண்டு டைப் ஆஃப் ப்ளாய்டியும் அங்கே இருக்குது வரும். அதனால அதை ஹாப்ளோடிப்ளாய்டின்னு சொல்றாங்க. இன் hymenoptera insects such as honeybees, ants, wasp, mechanism of sex determination is called haplodiploidy mechanism of sex determination. MCQ, important MCQ. எது எதுல? honeybeesல, antsல, waspல. சரியா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. In this system, the sex of offspring is determined by the number of set of chromosomes it receives. Fertilized eggs developed into females. Fertilized egg developed into females, that is queen or worker. And the unfertilized egg developed into males, that is drones. இது unfertilized, that is called parthenogenesis. 2 மார்க்கும் வரும், MCQ வரும் இங்கிருந்து. It means that males have half the number of chromosomes, haploid, and the females have double the number of chromosome, diploid. அதனால இதுக்கு பேரு haplodiploidy. சரியா? 2 mark question. This mode of sex determination facilitates the evolution of sociality in which only one kin selection. 2 mark question. Okay, kin selection phenomena. வேற அடுத்தது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, வெயிட் அ மினிட். எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முதல்ல செக் பண்ணிடலாமா தூங்குறீங்களா இல்லையான்னு? சரி, தூங்கிட்டு தான் இருக்கீங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, the inheritance of a trait
that is determined by a gene located on one of the sex chromosome is called sex-linked inheritance. 1 mark and 2 mark. Two more questions. What are the examples of another? What are the examples of X-linked gene inheritance in humans? அப்படின்னு question கேட்டா red green color blindness or another daltonism, hemophilia, Duchenne's muscular dystrophy, DMD இதெல்லாம் தான் என்னது example. எதோட example? நம்மளோட sex-linked, X-linked inheritance, gene inheritance ஓட example. Sorry sir, I am late. That's okay, Kavya. That's okay. சரி, ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியானா என்ன? MCQ bleeders disorder, which is more common in men than women. Menல தான் அதிகமா இருக்கும். This hereditary disease was first reported by John Cotto in 1803. 1 mark question. Hemophilia is caused by recessive X-linked gene. 1 mark question. A person with a recessive gene for hemophilia lacks a normal clotting substance. Lacks a normal clotting substance. Yeah. What is that called? Thromboplastin. MCQ. அதனால continuous bleeding நடக்கும். Okay, females are carriers the disease. Okay, to 50% of the sons, even if the male parent is normal, hemophilia follows the characteristics of crisscross pattern of inheritance. ஏனா இது X-linked disorder. அடுத்தது color blindness. Color blindness அப்படின்னு சொன்னா என்னது? Dominant X-linked gene. 1 mark. Okay, formation of color sensitive necessary for the formation. The recessive form in human beings, a dominant X-linked gene is necessary for the formation of color sensitive cells, the cones. The recessive form of this gene is incapable of producing color sensitive cone cells. Homozygous recessive females and hemizygous recessive males are unable to distinguish between. 2 mark question. Explain color blindness. சரியா? என்னது? இந்த points நீங்க mention பண்ணணும். சரி, இதெல்லாமே நீங்க எழுதணும். Okay? Say the inheritance of colorblind can be studied in the following 2 types of marriages. In the marriages, marriage between colorblind man and a normal visioned woman. இப்போ man வந்துட்டு நார்மலா இருக்கு, which means XY and XC. Okay, a marriage between colorblind man and normal visioned women. So normal colorblind man, sorry. Okay, visioned will produce normal visioned male and female individuals. Normal visioned male and female individuals. Females are carriers. Females are carriers. See, அப்போ இந்த X இது கூட மேட் ஆனா இது carrier. இந்த X இது கூட மேட் ஆனாலும் என்னது? carrier தான். Okay, இந்த Y இந்த X கூட மேட் ஆனா male healthy. இந்த X இந்த Y கூட மேட் ஆனாலும் Y healthy. That is son is healthy. என்ன எப்படி போட்டாலும் son healthy-ஆ இருப்பாங்க and but females carrier-ஆ இருப்பாங்க. சரியா? Normal visioned male will produce one normal visioned female, one carrier female, one normal visioned male and one colorblind male in F2 generation. But இதுவே அடுத்த ஜெனரேஷன் போகும்போது மாறிரும். சரியா? ஏன்னா Xல வந்துருச்சு, இந்த இடத்துல கேரியர்ல வந்துருச்சு. விமன் கேரியரா இருந்தா
அடுத்த ஜெனரேஷன் பையனுக்கு போகும். அதே ஃபாதர் கிட்ட இருந்தா அடுத்த ஜெனரேஷன் எங்க போகும்? எக்ஸ் லிங்க்ல மதருக்கு, அதாவது குழந்தைகளுக்கு போகும், பெண் குழந்தைகளுக்கு போகும். அது அப்படிதான் என்னது மாறிக்கிட்டே போகுது. இது வந்து ரெசசிவ் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். Colorblind trait is inherited from the male parent to his grandson through carrier daughter, which is an example of crisscross pattern inheritance. சரியா? இது ஒன்று. ரெண்டாவது இதோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மேரேஜ் பிட்வீன் நார்மல் விஷன்ட் மேன் அண்ட் கலர் பிளைண்ட் விமன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கம்பல்சரி கொஸ்டின்ல இம்பார்ட்டண்டா இது வந்து கேட்கலாம். இது என்னது? கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்கணும். நானா இருந்தா கண்டிப்பா இதை கொடுப்பேன் கம்பல்சரி கொஸ்டின்ல. சரியா? சரி. அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y linked genes. Genes in the non-homologous region of the Y chromosome are inherited directly from male to male. Okay, from male to male. ஏன்னா Y ஃபீமேல்ல இருக்காது. அதனால only மேலுக்கு தான் இது டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபீமேலுக்கு போகாது. Good evening Kanna, good evening Praveen, very good evening da. In humans, the Y-linked or Hollandric genes for hypotrichosis, excess development of hairs on pinna on the ear, are transmitted directly from the father to son. So, explain Hollandric genes with examples. சரியா? அடுத்தது karyotyping. அடுத்து என்னது? karyotyping. karyotyping 2 மார்க். இது வந்து டிஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வேற என்னது? ப்ரிப்பரேஷன் யார் கொடுத்தா 1 மார்க். MCQ. அதுக்கப்புறம் வேற என்னது? karyotype என்ன? MCQ வா கேட்கலாம் or 2 மார்க் karyotyping ஓட சேர்த்து கேட்கலாம். அடுத்து என்னது? அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் இது 3 மார்க்ல கேட்கலாம் or 5 மார்க்லயும் கேட்கலாம். ஏன் 2 மார்க்ல கூட கேட்கலாம். சப்போஸ் எதுல வேணா கேட்கலாம். 2 மார்க்ல கேட்டா எனி 2 பாயிண்ட்ஸ் எதுனா போதும். பட் மோஸ்ட்லி 2 மார்க்ல கம்மியா தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி 3 மார்க் or 5 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. karyotyping. சரியா? எஸ். அடுத்தது ஹியூமன் karyotype. Human karyotype. Depending upon the position of the centromere and relative length of the two arms, human chromosomes are of 3 types. Okay, types of chromosomes: metacentric, submeta, and acrocentric. The photograph of chromosomes are arranged in the order of descending length in group A to G. Types of chromosome அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது preparation of karyotype. கண்டிப்பா அதானே, karyotype கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Sir, in first division exam I attended your half yearly one shot. I attended all questions and correct. I scored 34 out of. இப்போ இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களே, சார் நீங்கள் இப்போ சொல்கிறது படித்தா போதுமா, ஃபுல் மார்க் வாங்கிடலாமா அப்படின்ட்டு. நான் சொல்கிறத அட்டன் பண்ணால் கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது. சரியா? நீ அந்த 1 மார்க் மிஸ் ஆனது ஆப்ஜெக்டிவ் டைப்பில் MCQவில் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துரு. சரியா? ரைட். அடுத்து என்னது? பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஃபேமிலி ட்ரீ. கரெக்டா? எஸ், கண்டிப்பா ஒரு MCQ போட்டுக்கோங்க. drawn with standard genetic symbols showing the inheritance pathway for specific phenotypic characters. சப்போஸ் நீங்க அந்த 1 மார்க் போனது MCQ இல்லைன்னா எங்க 1 மார்க் போயிருக்கு அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரியா? சாட் பாக்ஸ்ல இப்போ. ரைட். So pedigree is a family tree drawn with standard genetic symbols showing the inheritance pathway for specific phenotypic characters. Pedigree analysis is the study of traits. 2 mark question or 1 mark question கேட்கலாம். What is pedigree analysis அப்படிங்கிற மாதிரி. Okay, define or what is pedigree analysis. அடுத்தது இந்த symbols வச்சு MCQ 1 mark கேட்கலாம். இந்த symbols வச்சு 2 மார்க்கும் கேட்கலாம். சரியா?
சிம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஜெனடிக் டிசார்டர்ஸ். ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னா என்ன? ஜீன்ல வர ஜெனடிக் டிசார்டர் இஸ் a disease or syndrome that is caused by the abnormality in an individual DNA. சரியா? MCQ. Abnormality can range from small mutation in a single gene to the addition of subtraction of entire chromosomes or even a set of chromosomes. So what is the genetic disorder and what is the reason of genetic disorder அப்படின்னு கேட்கலாம். MCQ தான் சார். Inside they asked about goiter. Oh, okay, yes. ஸோ அதனால தான் நான் சொல்கிறத நீங்கள் உள்ள இன்சைட் புக் இன்சைட் நீங்கள் படிக்கணும். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம படிப்போம் மறுபடியும். சரி, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸும் மறுபடியும் நம்ம படிப்போம். எப்போ? கம்மிங் வீக் எண்டில் நினைக்கிறேன். வீக்கெண்டில் இருக்கும், இல்லைன்னா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் 2 நாள் ஏதோ ஒரு நாள் இருக்கும். என்ன படிக்க போகிறோம்? அடுத்த பேலன்ஸ் இருக்கிற 4 சாப்டர் நம்ம படித்து முடிப்போம். இன்சைட் புக் இன்சைட் கொஷின்ஸ் எங்கேருந்து கொஷின் வரும் நான் கட்டாயமாக சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் MCQ வரும், கேரண்டி. நீங்கள் மார்க் பண்ணி கொடுக்குற MCQ தான் உங்களுக்கு வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறதா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி 4 சாப்டருக்கு அப்லோட் பண்ணியாச்சு ஆப்பில். ஸோ ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 4 சாப்டர் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பண்ணிடுவாங்க லெக்சர் முடிஞ்ச உடனே. சரியா? ஸோ அதையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 4 சாப்டர் இருக்கும், அது அடுத்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரைட். அதை தவிர புக் பேக் இருக்கிற MCQ ஒரே PDF-ஆ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்நேரத்துக்கு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடியோ போட்டு PDF அபி சார் அந்த எப்பவுமே பண்ணுறாங்களே அந்த காமன் அதே இதை மறுபடியும் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, கிளியரா? ஓகே, 68.5 out of 70. Good. எஸ், இன்ஸ்டாகிராமில் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்ஸ்டாகிராமில் போடல. போடலை, பட் போட்டுருவாங்க கூடிய சீக்கிரத்தில். சரியா? போட்டுருவாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது எஸ், டைப்ஸ் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர்ஸ். மார்க். மெண்டேலியன் டிசார்டர்னா என்ன? 2 மார்க் with examples. Thalassemia, albinism, phenylketonuria, sickle cell anemia, Huntington chorea, etc. These disorders may be dominant or recessive and autosomal or sex linked. 2 மார்க். அதே மாதிரி தான் thalassemia என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணி 3 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். with examples. அதே மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் thalassemia. 3 மார்க் கொஸ்டின். இதை 2 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்தது என்னது? phenylketonuria. சரி, what is phenylketonuria? mention its causes and the treatment அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வெறும் phenylketonuria எதோட டெஃபிஷியன்சினால இருக்குன்னு கேட்கலாம். 1 மார்க்ல கேட்கலாம். என்னது? இன்பார்ன் எரர் ஆஃப் phenylalanine அப்படிங்கிறத இதை 1 மார்க்ல கேட்கலாம், MCQல கேட்கலாம். ஆர் டியூ டு மியூட்டேஷன் இன் த ஜீன் PAH, phenylalanine hydroxylase gene அப்படிங்கிறத ஒரு MCQல கேட்கலாம். என்சைம் டெஃபிஷியன்சி இல்லையா? என்னது? இது ஒரு MCQல கேட்கலாம். வேற கன்வர்ஷன் ஆஃப் phenylalanine டு டைரோசின். ஸோ இதுதான் மெயின் காஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இது காஸ்ட்ல எழுதலாம். ஓகே, ரைட். அடுத்தது என்னது? ஆல்பனிசம்னா என்ன?
ஓகே, அல்பினிசம்னா என்ன? 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நான் சொல்றதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின். காசஸ், ஓகே, ப்ரிவென்ஷன், ஐ மீன் ட்ரீட்மெண்ட், இதுக்கப்புறம் ஜீன் என்ன மியூட்டேஷன் ஆயிருக்கு, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், அது எல்லாமே எழுதணும். சரி, அதனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கூட எழுதலாம். சிம்டம்ஸ் ஆர் எஃபெக்ட்ஸ். அடுத்து ஹண்டிங்சன் கோரியா, சேம் டைப். அடுத்தது இதுல மெயின் என்னது, நம்மளோட ஏஜ் 35 to 40 தான் வரும் அப்படிங்கிற ஒரு எம்சிக்யூ, இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ இங்க வருது. ஓகே, ரைட். அடுத்தது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். சரி, அடுத்து என்னது, குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். ரைட். Each human diploid body cells has 46 chromosomes, 23 pairs. Chromosomal disorders are caused by error in the number of structure of chromosomes. Chromosomal abnormalities usually occur when there is an error in the cell division, failure of chromatids to segregate during cell division, resulting in gain or loss of. So what is chromosomal abnormalities? ஒரு 2 mark question. Okay, சரி. It is caused by causes. Okay, example types or examples: Turner syndrome, Down syndrome, Klinefelter syndrome அப்படிங்கறத 3 எழுதுவீங்க. நாலாவது Patayu syndrome, and some of the examples of chromosomal abnormalities. அதே மாதிரி autosomal aneuploidy in human beings அப்படினா என்ன, explain, 2 marks. சரியா? அடுத்து என்னது, Down syndrome னா என்ன? இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். 3 டிசீஸ் சேர்த்து 3 மார்க்ஸ்ல ஆர் 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். ஓகே, 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு என்னது 5 மார்க்ல கேட்கலாம். புரிஞ்சுதா? இது எல்லாமே எப்படி கேட்கலாம்? 5 மார்க்ல கேட்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகே, என்கிட்ட கேட்கிற சென்டம் உங்களுக்கு வருமா அப்படிங்கிறது கேட்குறியா? கேன் ஐ கெட் சென்டம்? நான் கொடுக்குற மாதிரி பேசுகிறேன். கேன் ஐ கெட் ப்ளீஸ், கேன் ஐ கெட் அப்படின்னு கேட்டால் நானா கொடுக்க போகிறேன். எடுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக எடுக்க முடியும். உன்னால் சென்டம் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுக்க முடியும். சென்டம் அப்படிங்கிறது யாருனால வேணாலும் எடுக்க முடியும். சென்டம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு தேவையான சரி சார் கிரேவி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் எஸ், கிரேவி செய்ய முடியும். யார் வேணா கிரேவி செய்யலாம், யார் வேணா சமையல் செய்யலாம். ஆனால் அந்த சமையல் செய்யறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், தேவையான நேரம் அண்ட் தேவையான டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சமையல் செய்யலாம். அப்போ இங்க சென்டை வாங்க முடியுமானா கண்டிப்பாக வாங்க முடியும். அதுக்கு தேவையான புக்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ், தேவையான மெட்டீரியல், தேவையான கான்டென்ட் உங்ககிட்ட இருந்தா, பிளஸ் அந்த நேரம் நீங்க வந்து அலாட் பண்ணியிருந்தா, இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்குன்னா கரெக்டாக டைம் டேபிள் போட்டு ஷெடியூல் பண்ணி அதுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் என்னது இதெல்லாம் பண்ணி நீங்க கரெக்டாக டைமுக்கு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் என்ன பண்ண முடியும், சென்டம் எடுக்க முடியும். டைம் கொடுத்து கன்சிஸ்டண்டா இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கன்சிஸ்டண்டா உங்ககிட்ட கரெக்டான மெட்டீரியல்ல படிக்கிறீங்க, கரெக்டான நேரம் ஒதுக்கிட்டு அதை படிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களால சென்டம் எடுக்க முடியும். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ என்னென்ன படிச்சிருக்கோம்? ஜெனடிக்ஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி, ஒரு எம்சிக்யூ, சரியா, ஹேவ் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். அதுக்கப்புறம் நம்ம ஏபிஓ பிளட் குரூப்பிங் மல்டிபிள் அலிலிசம் பத்தி படிச்சோம். ஸோ இட்ஸ் கால் மல்டிபிள். இது வந்து ஒரு 2 மார்க் இங்கிருந்தும் நம்ம டைரக்டா எழுதலாம். ஓகே, வேரியேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஏபிஓ பிளட் குரூப்பிங் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் அலிலிசம். ஓகே, ஏபிஓ பிளட் குரூப்பிங் in man is an example of ABO blood grouping is an example of multiple allinism. அதுக்கப்புறம் என்னது மெட்டர்னல் இம்யூன் ரியாக்ஷன், இதெல்லாமே பார்த்தோம். சரி, அந்த மெக்கானிசம் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாமே சம்மரியில் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பெடிகிரி அனாலிசிஸ், மெண்டேலியன் டிசார்டர், டைப்ஸ், இந்த ஜெனட்டிக் டிசார்டரோட டைப், 2 types of genetic disorder, 2 mark question.
அதுக்கப்புறம் டைப்ஸ் இங்கே இருக்கு, அதுக்கப்புறம் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்னா என்ன, அதோட டைப், டவுன் சிண்ட்ரோம், 5 மார்க்ல குரோமோசோமல் டிசார்டர்ஸை போட்டு கேட்கலாம். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட என்னது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர். ஸோ ஒரு சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. பேஜ் பை பேஜா, பேராகிராஃப் பை பேராகிராஃபா, லைன் பை லைனா என்னென்ன எம்சிக்யூ வரும், எங்க 2 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த கொஸ்டின் 2 மார்க்ல கேட்கலாம், எந்த லைன் 5 மார்க்ல கேட்கலாம் அப்படிங்கறத நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம். சரியா? ரைட்.
எஸ் ஓகே. ஸோ அடுத்த சாப்டர் என்ன நம்மளோடது மாலிகுலர் ஜெனடிக்ஸ். அடுத்த சாப்டர் என்ன மாலிகுலர் ஜெனடிக்ஸ். சார் நீங்க பாட்னி டீச் நடத்துறீங்களா ஒரு ஜுவாலஜி? ரே இது ஜுவாலஜிடா கண்ணா, இது ஜுவாலஜி. பட் பாட்னிலையும் இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கு, பட் இது ஜுவாலஜி தான் சரியா. பயோ ஜுவாலஜி அண்ட் பியோர் ஜுவாலஜி நீ தமிழ்நாடு புக் எடுத்து பார்த்த அப்படின்னா அதில் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கான்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு சரியா. ஸோ இது ஜுவாலஜி தான் ரைட். ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இதுதான். இவ்வளோ 15 டாபிக் இருக்கு சரியா. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேஜ் வைஸ் பார்த்துட்டே போகலாம் சரியா. பேஜ் வைஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போகலாம் ரைட். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. மெண்டல்ஸ் தியரி டிஸ்பெல்ட் த மிஸ்ட்ரி, இதில் எந்த ஒரு கொஸ்டினுமே வராது. இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எஸ் இங்கிருந்து கொஸ்டின் வருமா? எஸ் இங்கிருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. The genome contains the complete set. இங்க ஒரு MCQ வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? The hereditary nature of every living organism defined by its genome, MCQ. ஓகே, அதுக்கப்புறம் types of genome, types of genome அப்படின்னு போட்டா the genome may be divided into number of different nucleic acid molecules. Each one nucleic acid molecules may contain large number of genes. Okay. So இது 2 மார்க்ல கேட்கலாம். அடுத்தது இது எல்லாமே வராது. ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு தேவைப்படாது, இருக்கட்டும் சரி. அதுல இருந்து வராது. அடுத்தது ஜீன் as a functional unit of inheritance. எஸ், இதுல கிரிகெட் ஜோஹன் மெண்டல் ஃபாதர் வரும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எம்சிக்யூல கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன கூப்பிட்டார் அந்த டேர்ம் அப்படிங்கிறது எம்சிக்யூல கேட்பாங்க. அதுக்கப்புறம் வில்ஹெம் ஜான்சன் இந்த ஜீன் டேர்ம் அப்படின்னு கொடுத்தாங்க, அதை எம்சிக்யூல கேட்பாங்க சரியா. அதுக்கப்புறம் என்னது சட்டன் அப்படிங்கிறவர், சட்டன் அண்ட் போவரி 1902ல. ஸோ எஸ் defined as discrete particles. genes என்னன்னு சொன்னாங்க? discrete particles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. யாரு? சட்டன் அப்படிங்கிறவர் 1902ல சரியா. சட்டன் occupy a definite locus in the chromosomes and are responsible for the expression of specific phenotypic character. They show the following properties. Okay, so இது 5 மார்க்ல 3 மார்க்ல கேட்பாங்க. 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. என்னது? ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கறத 3 மார்க் ஆர் 5 மார்க்ல கேட்கலாம். ஏன் இது 2 மார்க்ல கூட கேட்கலாம்ல, டிபெண்ட் பண்ணி இருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறது ரைட். ஸோ 1 gene 1 enzyme hypothesis இது 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, அண்ட் 1 gene 1 polypeptide hypothesis இதையும் என்ன பண்ணலாம்? 3 மார்க்ல கேட்கலாம். இது சொன்னது யாரு அப்படிங்கிறது MCQ. ஓகே, சொன்னது யாரு அப்படிங்கிறது MCQ. எந்த ஆர்கானிசம் லைக் நியூஸ்போரா கிரேசா சாரி MCQ the red bread mold அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க எப்போ 1940sல. ஓகே ரைட். அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல், இன் சர்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். இதுல என்ன இருக்கு? இதுல நம்மளோட in 1848 வில்ஹம் ஹோம்ஃபெஸ்டர் MCQ. யாரு? ஜெர்மன் பாட்டனிஸ்ட். ஓகே, MCQ. குரோமோசோம்ஸ் MCQ. Frederick Miescher and a Swiss physician isolated substance called nuclein MCQ. யார் சொன்னது? MCQ சரியா. இது வந்து என்னது? ஒரு MCQ. அதுக்கப்புறம் இதை ரீநேம் பண்ணது யாரு? ஆல்ட்மேன் MCQ. renamed as nucleic acid in 1889 and now known as DNA. By 1920 it became clear that chromosomes are made up of proteins and DNA. MCQ. ஓகே, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணாங்க இல்லையா. கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணாங்க. கிளாஸ் 11th நீங்க படிச்சிருப்பீங்க. bacterial transformation experiment provided first proof that okay, so bacterial transformation MCQ that provide the first proof that DNA is the genetic material.
However, he could not understand the cause of bacterial transformation and the biochemical nature of genetic material was not defined from his experiments. Okay. என்னது இது ஒரு reason. MCQ 2 mark. Later, Oswald Avery, Colin MacLeod and Maclean McCarthy in 1944 repeated Griffith experiment in an in vitro system in order to identify the nature of transforming substance responsible for converting a non-virulent strain into virulent strain. They observed that DNA, RNA, proteins, இது ஒரு 3 mark or 5 mark question. என்னது transforming principle experiment. சரியா, transforming principle experiment 5 mark question or 3 mark question இது கேட்பாங்க. Okay, right. டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா என்ன ஒரு எம்சிக்யூல கேட்கலாம் ஆர் இது வந்து ஒரு 2 மார்க்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, சரி. மேஜர் ஈவெண்ட்ஸ் இந்த ஜெனடிக் கேலண்டர்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த இயர் இந்த பேஜ்ல இருந்து ஏராளமான எம்சிக்யூ. ஓகே, இது பேங்க் கொஸ்டின் பேங்க் ஆஃப் எம்சிக்யூ. இதுல இருந்து ஏராளமான எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு டிஸ்கவரி, சரிங்களா, ஒவ்வொரு இயர் அண்ட் ஒவ்வொரு டிஸ்கவரியும் இதுல இருந்து கேட்பாங்க. அதனால இத மறந்துடாதீங்க. இத ஒரு தாட்டி படிச்சு கண்டிப்பா இத படிச்சிருங்க, இதை விட்டுற கூடாது. சரியா, சரி. அடுத்தது ஹார்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின் தான் இதெல்லாமே. இது என்னது 5 மார்க் கொஸ்டின். DNA genetic material, yes, Hershey and Chase 5 mark question. இதுலயே in 1952 MCQ. Okay, many biologists describe experiments of Griffith, Avery and others revealed protein that the protein not DNA was hereditary material in a cell. இதனது 5 மார்க்ல கேட்பாங்க, எழுதிக்கோங்க. கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னா நியூக்ளிக் ஆசிட்னா என்ன, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதோட ஸ்ட்ரக்சர் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, காம்போசிஷன் இந்த பேராகிராஃப் நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் பென்டோஸ் சுகர். பென்டோஸ் சுகர்னா என்ன, ஸோ பென்டோஸ் சுகர் எப்படி ஆட் பண்றது அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். பென்டோஸ் சுகர், there are 2 type of nucleic acid depending on the type of pentose sugar. Okay, another 2 type of nucleic acid. So types of nucleic acid based on pentose sugar. 2 mark question. சரியா, 2 mark question. Deoxyribonucleic acid and ribonucleic acid இல்லையா, RNA and DNA. நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னு சொன்னா இதுல இதை பேஸ் பண்ணி என்ன இருக்கு, நம்ம கிட்ட 4 டைப் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது 4 டைப் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னா என்னென்ன டைப் இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகே, it is derived from phosphoric acid, has 3 active OH groups of which the 2 are involved in strand formation. The phosphate functional group gives DNA and RNA the property of an acid, a substance that releases an H plus ion or proton in solution at physiological pH. Hence the name nucleic acid. Very important. இது very very important. என்ன question கேட்பாங்க தெரியுமா, என்ன question கேட்பாங்க, nucleic acid. What is the history behind the nucleic acid name? Nucleic acid கேட்டா இதை நீங்க எழுதியே ஆகணும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, DNA நெகட்டிவ்லி சார்ஜ். DNA என்னது நெகட்டிவ்லி சார்ஜ், ரைட், ஒரு MCQ. நியூக்ளியோடைடு அண்ட் நியூக்ளியோசைடுக்கு டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இதுல இருந்து 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூக்ளியோடைடு அண்ட் நியூக்ளியோசைடு. சரியா, ரைட். வேற என்னது, எஸ்,
Based on X-ray diffraction analysis, Maurice Wilkins and Rosalind Franklin, MCQ, the double helix model for DNA was proposed by James Watson and Francis Crick in 1953. The highlight of the base pairing. So, another Erwin Chergaff. So, Erwin Chergaff for a rule kepanga 2-mark question la. Okay, Erwin Chergaff rule. Erwin Chergaff rule. என்ன கேட்பாங்க 2-mark questionல கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்தது RNA world அடுத்தது RNA world Okay, right. So RNA world அப்படின்னு பார்த்தா இதுல 10 times much. So a typical cell contains about 10 times MCQ as much RNA as DNA. The high RNA content is mainly due to the variety of roles played by RNA in the cell. என்னென்ன role of RNA ஓட role என்ன? So அப்படிங்கிறது ஒரு 3-mark question இந்த reason ஓட கேட்கலாம். Why RNA is much larger than the DNA? Why it is 10 times more than the DNA அப்படிங்கிற ஒரு question கேட்டு அதில் என்ன கேட்கலாம் ரீசன் என்ன ஸோ ரோல்ஸ் ஆஃப் RNA அப்படிங்கிறத நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா அழகாக ரீசன்ஸும் சேர்ந்து வந்துடும் இல்லையா அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆன கொஸ்டின் இது சரி அடுத்தது ஸோ ஃப்ராங்க்லின் கான்ராட் அண்ட் சிங்கர் first demonstrated MCQ இங்க ஒரு MCQ வருது demonstrated RNA as genetic material சரியா அதுக்கப்புறம் 3 molecular biologists in the early 1980s Francis Crick and Carl Woos independently proposed RNA world okay சரி அதுக்கப்புறம் RNA world was first used by Walter Gilbert in 1986 hypothesis RNA is the first genetic material okay first genetic material on earth there is now enough evidence to suggest that essential life processes such as metabolism translation splicing etc evolved around RNA RNA has the ability important 2-mark question RNA as an enzyme RNA as a biocatalyst அப்படிங்கற question கேட்டா நீங்க இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன எழுதணும் this catalytic reaction okay இது வரைக்கும் எழுதணும் okay or and hence unstable this led to evolution more stable form of DNA chemical modifications since DNA is a double stranded molecule okay so இது வரைக்கும் எழுதலாம் என்னது ஒரு 2-mark questionல எழுதலாம் okay okay or நீங்க என்ன பண்ணலாம் why DNA is evolved as a genetic material not RNA அப்படிን reason கேட்டா இதை எழுதிட்டு hence DNA this led to the evolution of more stable form of DNA அப்படிங்கறத முடிக்கலாம் சரியா RNA அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் ஏன் இல்ல DNA அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியல் RNA கிடையாது அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இருந்தாலும் அது கிடையாது கேள்வி என்ன அப்படி கேட்டா இதுதான் ஆன்சர் எழுதணும் okay right so some viruses use RNA as a genetic material Andrew Fire Craig Mello recipients of Nobel Prize in 2006 were of the opinion that RNA is an active ingredient in the chemistry of life so இத 1 markல கேட்கலாம் புரிஞ்சதா the type of RNA and the roles have been discussed in class 11th RNA ஓட roles என்ன அப்படிங்கறது நீங்க படிச்சிருப்பீங்க சரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஜெனடிக் மெட்டீரியலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்
ஃபர்ஸ்ட் ஹார்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல கிளியர்லி என்ன சொல்லியிருக்காங்க, டிஎன்ஏ ஓட வேலை என்ன as a genetic material அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. However, in some viruses, tobacco mosaic virus, bacteriophage, okay, lambda b bacteriophage, RNA act as a genetic material. Genetic material DNA எல்லாத்துலயுமே இல்ல, ஒரு சில இடத்துல RNA genetic material இருக்கு அப்படிங்கிற வரும்போது இது ஒரு முக்கியமான very important MCQ-வா மாறிடுது. பப்ளிக் எக்ஸாமுக்கே முக்கியமான ஒரு MCQ-வா மாறிடுது. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல். ரெகுலர் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்பவுமே ரெகுலர் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலே எல்லாத்தோட அட்டென்ஷன் அங்க வந்துடும். சரியா? எல்லாருமே கிளாஸ் இங்கிலீஷ்ல எடுக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே மேல்ஸா இருக்காங்க ஒரு இடத்துல இல்லையா, திடீர்னு ஒரு ஃபீமேல் என்ட்ரானா எல்லா மேல்ஸும் ஃபீமேல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துல ஃபீமேல்ஸ் இருக்காங்க, திடீர்னு ஒரு மேல். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும்போது எல்லாருமே என்னது நார்மல் யூனிஃபார்ம் போட்டு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு உங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் கலர் ட்ரெஸ் போட்டா எல்லாத்தோட அட்டென்ஷன் இந்த கலர் ட்ரெஸ் மேல போயிருமா? அதே மாதிரி தான். A molecule that can act as a genetic material should have the following properties. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? நம்பர் 1 செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் a genetic material அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கோ இல்ல 3 மார்க்லயோ கேட்கலாம். நம்பர் 1 செல்ஃப் ரெப்ளிகேஷன், நம்பர் 2 ஸ்டெபிலிட்டி, நம்பர் 3 என்னது? ஸ்டெபிலிட்டி இருக்கணும். நம்பர் 3 என்னது? நம்பர் 3 இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். Okay, it should be able to express itself in the form of Mendelian characters. Okay, so இப்படி இது இருக்கணும். அதுக்கப்புறம் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன், வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். ஓகே, இது எல்லாம் இருந்தாதான். ஸோ 4 பாயிண்ட் இருக்கு, பட் 5 மார்க் கொஸ்டின்ல இது நீங்க அட்டென்ட் பண்ணலாம். 5 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் கொஸ்டினா கூட இது கொடுக்கலாம். ஸோ கட்டாயமா இதை படிச்சு வச்சுக்கோங்க. என்னது? வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆர் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நியூக்ளிக் ஆசிட் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கணும்னா அதுகிட்ட என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம் 5 மார்க்ல. சரியா? அடுத்தது பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ், ரைட். டிஎன்ஏ ஹெலிக்ஸ் எப்படி பேக்கேஜ் ஆகிட்டு இருக்கு? நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது இங்க வரும். ஒருத்தர் நியூக்ளியோசோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டார் என்கிட்ட. எப்போ கேட்டாரு? லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டார். நியூக்ளியோசோம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் நியூக்ளியோசோம் கண்டிப்பா ஜெனடிக்ஸ் படிக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜெனடிக்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வரல, பட் அவர் ரெக்கார்டிங் பார்த்தாரு அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால சொல்லிடுறேன். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்செக்யூட்டிவ் பேஸ் பேர் இஸ் 0.34 நானோமீட்டர். இப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கும்? நியூக்ளியோடைட். ஆக்சுவலி டிஎன்ஏ இப்படி இருக்காதுன்னு வைங்க. ஒரிஜினல் எப்படி இருக்கும்? ஒரிஜினல்ட்டு நம்மளால வரைய முடியாது, கஷ்டம், பட் ஐ வில் ட்ரை. சரியா? கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும். ஓகே, நவ் இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? நியூக்ளியோடைட்ஸ். இப்போ இதுல நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஓகே, நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கு இடையில கேப் எவ்வளவு இருக்கும்? 0.34. ஏன்னா ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன், ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன் முடிச்சா மொத்தம் எவ்வளோ? 10 பேஸ் பேர் இருக்கணும். 10 பேஸ் பேர் இருக்கும். அண்ட் டோட்டல் பிடிஎன்ஏ, இது என்னது? பிடிஎன்ஏ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பிடிஎன்ஏ அண்ட் டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 3.4 நானோமீட்டர் இருக்கும். 3.4 நானோமீட்டர் ஆர் ஆம்ஸ்ட்ராங்னு வைங்க. ஓகே, அப்போ என்னது இருக்கும்? 3.4 or 3.4 Armstrong or 3.4 nanometer or அந்த மாதிரி something like that. எப்படி? or 0.34 nanometer into 10 எவ்வளோ வருமோ அவ்வளோ இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோ பேஸ் பேர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணா ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடையில கேப் எவ்வளோ? 0.34 nanometer of the DNA double typically mammalian cells. When the total number of base pair is multiplied with the distance between 2 consecutive base pair,
இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டுக்கும் இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டுக்கும் இதுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கும்? இதுக்கு ரெண்டு இடையில எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்பா 2 சாரி, இது ரெண்டுக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கு? 2.2 மீட்டர்ஸா? கிடையாது. இதுக்கு ரெண்டுக்கு இடையில distance between two consecutive base pair is 6.6 into 10 to the power of 9 into 0.34 into 10 to the power of 9 million base pair or meter per base pair or millimeter per base pair. What is the correct term use பண்றது? சொல்லுங்க பார்க்கலாம் இங்க. Okay, but the length of this entire DNA எவ்வளோ? The length of this entire DNA is 2.2 meters. சரியா? 2.2 meter. சரி, the total length of DNA you can see here. Now double helical DNA, total number of base pair into distance between two consecutive base pair. If the length of E. coli DNA is 1.36 millimeter, the number of base pair in E. coli is 4 into 10 to the power of 6 base pairs. இது எல்லாமே MCQல கேட்பாங்க, ரொம்ப முக்கியம், அதனால நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. Now நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கு. என்ன இருக்கு? ஹிஸ்டோன் புரோட்டீன். ஓகே, ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட 8 ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கு. 8 புரோட்டீன். அந்த 8 ஹிஸ்டோன் புரோட்டீன் நம்ம என்ன சொல்றோம்? ஆக்டமர் அப்படின்னு சொல்றோம். ஆக்டமர். அப்போ என்னது? ஹிஸ்டோன் ஆக்டமர். ஹிஸ்டோன் ஆக்டமர். இந்த ஹிஸ்டோன் ஆக்டமர் அரேஞ்ச் ஆயிருக்கும் அந்த ஹிஸ்டோன் ஆக்டமர் மேல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டபுள் ஹிஸ்டோன், இங்க 2 ஹிஸ்டோன் இருக்கு, இங்க 2 ஹிஸ்டோன் இருக்கு, இங்க 2 ஹிஸ்டோன் இருக்கு. ஸோ டோட்டலா 8 ஹிஸ்டோன் ஆயிருச்சு. இங்க இந்த ஹிஸ்டோன் மேல நம்மளோட டிஎன்ஏ இப்படி ரேப் ஆயிருக்கும். சரியா? ஏன்னா ஹிஸ்டோன் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் மாலிக்யூல், டிஎன்ஏ இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் மாலிக்யூல். ரெண்டு அட்ராக்ட் ஆகி ரேப் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வெளியே வர இந்த டிஎன்ஏ கிட்டையும் என்ன இருக்கும்? ஒரு புரோட்டீன் இருக்கும். அதுக்கு பேரு லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன இருக்கும்? லிங்கர் டிஎன்ஏ இருக்கும். சரி, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் லிங்கர் டிஎன்ஏ. சோ இது மொத்தமா சேர்த்துனா இதுக்கு பேரு நியூக்ளியோசோம். சரியா? நியூக்ளியோசோம். ரைட். சோ என்னென்ன இருக்கு? புரோட்டீன்ஸ் H2A, H2B, H3 and H4 எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். எல்லாமே என்ன இருக்கும்? ரெண்டு ரெண்டா இருக்கும். 2H2A, இது ரெண்டு, இது ரெண்டு, இது ரெண்டு. சரியா? ஸோ டோட்டல் 8 இருக்கும் ஆக்டமர். சரியா? அதெல்லாம் என்ன ஃபார்ம் ஆகும்? நியூக்ளியோசோம் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ அது எல்லாம் பேக் பண்ணி வரும்போது பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கயிறு மேல சின்ன 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 முத்த கட்டின மாதிரி இருக்கும். மாலை மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் மெயின். இப்போ இதுல கொஸ்டின் என்ன வரும்? இது எல்லாமே MCQ. இது ஃபுல்லா என்னது? இது இந்த பாயிண்ட்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாமே MCQல வரும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு MCQல வரும். அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே MCQல வரும். ஓகே, ரைட். பேக்கேஜிங் ஆஃப் DNA. பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏவை 3 மார்க்ல கேட்டாலும் கேட்கலாம் இந்த என்டையர் டாபிக். இல்லைன்னா இதை 5 மார்க்ல கூட கேட்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரியா? சரி. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெட்டரோக்ரோமாட்டின் அண்ட் யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் 3 மார்க்லயோ இல்ல 2 மார்க்லயோ மோஸ்ட்லி டிஃபரன்ஸ் கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது? ஹெட்டரோக்ரோமாட்டின் அண்ட் யூக்ரோமாட்டின். சரியா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெட்டரோக்ரோமாட்டின் அண்ட் யூக்ரோமாட்டின். அடுத்தது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது 5 மார்க்ல டைரக்டா கேட்டுருவாங்க.
செமி கன்சர்வேட்டிவ் மாடல் அப்படிங்கிறது கேட்டுருவாங்க. மெசல்சன் அண்ட் ஸ்டாஹல் எக்ஸ்பெரிமெண்ட் இதையும் டைரக்டா 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா, டைரக்டாவே செமி கன்சர்வேட்டிவ் மாடல் அப்படிங்கிறது கொஸ்டின்லயே வரும். 2 மார்க்ல கேட்கலாம். யார் ப்ரொபோஸ் பண்ணா அப்படிங்கிறது 1 மார்க்ல கேட்கலாம். ப்ரொபோஸ் பண்ணது யாரு, வாட்சன் அண்ட் கிரேக். அண்ட் அதோட மாடல் எக்ஸ்பெரிமெண்ட்டை 5 மார்க்ல கேட்கலாம். சரியா, சரி. அதுக்கப்புறம் என்னது, சிசிஎம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் 1 மார்க் கொஸ்டின் இந்த பேஜ், இந்த பேராகிராஃப்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் இந்த இடத்துல மெயின் இங்க எம்சிக்யூ ஒன்று இருக்கு. அது என்னது, அச்சா இன்னொன்று 1958ல மெசல்சன் அண்ட் ஸ்டாஹல் யாரு, டிஎன்ஏ த மோட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வாஸ் டெட்டர்மைன்ட் பை அப்படிங்கிறது எம்சிக்யூல கேட்பாங்க. அதுக்கப்புறம் they designed the experiment distinguishing semi-conservative, conservative and dispersive replication. Okay, the 2 mark question. Okay, right. They grew 2 cultures. எப்படி அப்படிங்கறத ஒரு 3 மார்க்லயும் கேட்கலாம். ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் நைட்ரோஜன் சோர்ஸ். ஓகே, இங்க என்ன யூஸ் பண்ணாரு, containing heavy isotope N15 and light culture was grown in a medium. இது ஒரு எம்சிக்யூவா கேட்கலாம். ஓகே, N14 and then this. சரியா, எம்சிக்யூஸ். மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கறத ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா, என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, என்சைம்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, என்சைம்ஸ் இதை வந்து 3 மார்க்ல கேட்கலாம் ஆர் 2 மார்க்ல கேட்கலாம். என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத, ரெப்ளிகேஷனுக்காக என்னென்ன என்சைம்ஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு 2 மார்க்லயோ இல்ல 3 மார்க்லயோ கேட்கலாம். எதுக்கு, அது என்னென்ன யூஸ் பண்றாங்க, அதோட ரோல் என்ன டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். சரி, ஓகே. லாகிங் லாகிங்க்கும் லீடிங் ஸ்ட்ராண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன. ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டா ஆர் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டா என்னது டிஃபரன்ஸ் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் லாகிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லீடிங் ஸ்ட்ராண்ட். அப்போ அதுக்கப்புறம் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னா என்ன, 2 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னா என்ன. சரி, ஓகே, ஆல் ரைட். இந்த டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ண சொல்லலாம். சரியா, இந்த டயக்ராம் கொடுத்து என்ன பண்ண சொல்லலாம், லேபிள் பண்ண சொல்லலாம் டயக்ராம். சரி, அடுத்தது என்னது, as they move away the both directions, so it's like yes, இது சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இது 2 மார்க் கொஸ்டின் ஆர் 1 மார்க் கொஸ்டின். Define transcription 2 mark question. Okay, define transcription ஒரு 2 mark question. சரி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத 2 மார்க்ல கேட்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்க என்னென்ன என்சைம்ஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன், enzymes used for transcription கேட்பாங்க. enzymes used for transcription கேட்பாங்க. சரியா, நீங்க பாருங்க, enzymes வந்து கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும், enzymes கேட்கும்போது நீங்க அந்த பாயிண்ட் வைஸ் நீங்க எழுதுங்க. சரி, அதுதான் முக்கியம். பாயிண்ட் வைஸ் என்சைம், அதோட ரோல். என்சைம் நீங்க ரோல் கேட்டாங்களும் கேட்கலையோ, ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, வெறும் என்சைம்ஸ் கேட்டிருக்காங்கன்னா தயவுசெய்து அதோட ரோலை சைடில் எழுதி வைங்க. சரியா, என்சைம்ஸோட ரோல் கிளியர். சரி, அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம்
நம்ம ஏதோ இந்த டயக்ராம் கொடுத்து கொஸ்டின்ல கேட்டா லேபிள் பண்ணிடுவாங்க, இந்த மறைச்சிருவாங்க ஏ அப்படின்ட்டு பி. ஓகே, இந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் பண்றாங்க, எது லீடிங் ஸ்ட்ராண்ட், எது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. பிரிப்னோ பாக்ஸ்னா என்ன? அடுத்தது, the structural gene may be monocystronic, that is eukaryotes, or polycystronic. The structural gene. So what is polycystronic, what is monocystronic? Okay, எதில் இருக்கும் polycystronic, எதில் இருக்கும் monocystronic, எதில் இருக்கும்? இது MCQ கேட்கலாம், இதை வந்துட்டு 2 மார்க்ல இதை difference between கேட்கலாம். difference between monocystronic and polycystronic அப்படின்னு கேட்கலாம். polycystronic gene. ஓகே, இப்படி கேட்கலாம். வேற என்னது? எஸ், ரோ புரோட்டீன். இங்க என்னது? ரோ புரோட்டீன்னா என்ன, ரோ புரோட்டீனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம், இல்ல இதை 1 மார்க்ல கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, 1 மார்க்ல. சரி, அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் இஸ் யுவர் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஆப்வியஸ்லி 5 மார்க் கொஸ்டின். இந்த டயக்ராமோட வரையணும், இது கண்டிப்பா வரையணும். Then this is transcription in eukaryotes. சரி, அடுத்தது ஜெனடிக் கோட். இப்போ ஜெனடிக் கோட் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஜெனடிக் கோட் இருக்கு? ஸோ நம்ம கிட்ட ஜெனடிக் கோட் இஸ் த சீக்வன்ஸ். வாட் இஸ் ஜெனடிக் கோட்? வாட் இஸ் ஜெனடிக் கோட்? நம்ம கிட்ட எவ்வளோ ஜெனடிக் கோட் இருக்கு, எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் வச்சு அந்த 61 கோடன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? why genetic code is acceptable universal? சரியா? why genetic codes are universally acceptable. Give reason. இப்போ வைன் கொடுத்தாலே அது கிவ் ரீசன் கொடுத்த மாதிரி தான். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு 3 பாயிண்ட் நீங்க இதுல ஆட் பண்ணணும். சரியா? 3 பாயிண்ட் இதுல நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ மார்ஷல் நிரன்பர்க், Severo Ochoa, okay, and Arvind Khorana, Francis Crick, and many others contributed significantly to decipher the genetic code. Okay, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஜெனடிக் கோட்ல வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, ஜெனடிக் கோடு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ டிஎன்ஏல இருந்தா எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து எம்ஆர்என்ஏ கோடு தெரியணும், அப்போதான் நம்ம வந்து என்ன ப்ரோட்டீன் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அண்ட் எம்ஆர்என்ஏ கோடு தெரிஞ்சு அது என்ன ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம அது எப்படி எந்த கோடான் வேலை செய்யுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே நம்ம டிஎன்ஏ இல்லாமையே ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா? அதை ப்ரொடியூஸ் பண்ணாரு ஒரு சயின்டிஸ்ட். அது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அது என்னாச்சு, டிரான்ஸ்லேஷன் பண்ண வச்சாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆச்சு. அதில் என்ன சீக்வன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு ஒருத்தர். இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஜெனடிக் கோடை வந்து ட்ரிப்ளெட் கோடா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. சரியா? ஓகே, என்ன ஏதோ டேபிள்ல கொடுத்துருப்பாங்க. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், கண்டிப்பா சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க. 3 மார்க்ல கேட்டா 3 பாயிண்ட் எழுதுங்க, 5 மார்க்ல கேட்டா 5 பாயிண்ட் எழுதுங்க. பட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்
கம்பல்சரி நீங்கள் எழுதியே ஆகணும். சரியா? இதுதான் அந்த பாக்ஸ். டோட்டல் 68 ட்ரிபிள் கோடான்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் கோடான் அண்ட் 3 ஸ்டாப் கோடான் இருக்கு. டெர்மினேஷன் கோடான் அப்படின்னா தான் ஸ்டாப் கோடான், இது டெர்மினேஷன் கோடான் அண்ட் ஒன்னே ஒன்று தான் ஸ்டார்ட் கோடான், தட் இஸ் மெத்தியோனின். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாமே நம்மளோட salient features. ஓகே, அடுத்தது மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட். அடுத்தது மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட். இப்போ மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? மியூட்டேஷன் அப்படின்னா எரர் இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஜெனட்டிக் கோட், எரர் இன் த ஜெனட்டிக் கோட். அப்போ டிஃபைன் மியூட்டேஷன் அப்படி நீங்க கொடுக்கலாம் கொஸ்டின்ல. என்ன எழுதுவீங்க? எரர் இன் த an error in the genetic code is referred to as mutation. It can be due to multiple reason எழுதிடுவீங்க. There are two type of mutation. So 3 mark like that. There are two type of mutation, frame shift mutation, point mutation. So point mutation and 5 mark like that. Point mutation explain பண்ணனும், frame shift mutation explain பண்ணனும், elaborate பண்ணி எழுதலாம். 2 mark like that வெறும் definition மட்டும்னா definition மட்டும் explain பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எழுதணும்னா ஒரு சீக்வென்ஸ் எழுதணும், ஒரிஜினல் சீக்வென்ஸ் ஆஃப்டர் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸ் லைட்டா ஒரு 2 நியூக்ளியோடைட் மட்டும் சேஞ்ச் பண்ணிருங்க, இல்ல ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் சேஞ்ச் பண்ணிருங்க. Hello sir, I can't able to sit for long hour to study. What can I do sir? See, ஒரு சயின்டிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் இப்போ வந்து எப்படி நம்ம வந்து லாங் ஹார்ஸ் வரைக்கும் படிக்கலாம், கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா ரொம்ப நாளைக்கு அதே ஷெட்யூலை ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் லாங் ஹார்ஸ் வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்காக சொல்லியிருக்காரு. அவர் வந்து பிரெயினை ஸ்டடி பண்ணி சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணி டெக்னிக் கொடுத்துருக்காரு. சரியா? எப்படி நம்ம லாங் ஹார்ஸ் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி அதே ரொட்டீன் லாங் ஹார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம டெய்லி ஒரு 8 to 10 hours நம்ம படிக்கலாம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரேடியாக படிக்கலாம். அண்ட் ஒரு நாள் படிச்சுட்டு இன்னொரு நாள் படிக்காமல் இருக்கிறது அப்படி இல்லாமல் கன்சிஸ்டண்டாக டெய்லி எப்படி படிக்கலாம், அதுக்கு என்ன டெக்னிக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு சயின்டிஸ்ட். அது என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே நீங்கள் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, கண்டினியூஸாக 8 hours ஒரே இடத்துல உட்காந்துட்டு இடையில ஒரு 5 நிமிஷம் கூட பிரேக் இல்லாமல் உங்களால் படிக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. அப்படி படித்தாலும் உங்களோட பிரெயின் ஆஃப்டர் 20 minutes ஹேங் ஆயிரும். சரியா? 20 minutes என்ன ஆயிரும்? ஹேங் ஆயிரும். 20 minutesக்கு ஒன்ஸ் நீங்கள் 5 minutes பிரேக் நீங்கள் எடுத்தே ஆகணும். சரி, நம்பர் 1 எப்போவுமே ஷார்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஷார்ட் ஸ்லாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8 hours படிக்கணும் அப்படின்னா 8 hoursல நீங்கள் எவ்ரி 30 minutes இல்லை எவ்ரி 20 minutes அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணி 20 minutes and 10 minutes பிரேக், 20 minutes and 10 minutes பிரேக், 20 minutes and 10 minutes பிரேக் அப்படிங்கிற நீங்கள் பிரேக் எடுத்து நீங்கள் படிக்கணும். லாங் ஹார்ஸ். இப்போ சொல்லுவாங்க, என்னடா இப்போதான்டா பிரேக் எடுத்த, மறுபடியும் பிரேக் எடுக்கிற? இல்லை, நீ பிரேக்கு எடுக்கணும். சரியா? ஸோ 20 minutes ஒன்ஸ் நீங்கள் பிரேக் எடுக்கணும். எவ்ரி 20 minutes ஒரு 10 நிமிஷத்துக்கு பிரேக் எடுங்க. இதே மாதிரி 8 hours நீங்கள் படிச்சிடலாம். ஸோ 20 minutes நீங்கள் படிச்சிட்டீங்க, 10 நிமிஷம் பிரேக் எடுத்தோன்னே அந்த 20 minutesல நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஞாபகம் இருக்கும். நம்பர் 1, அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு, உங்கள் பிரெயின் ஹேங் ஆயிருக்கு, இல்லை ஃப்ளோ மிஸ் ஆகிட்டு இருந்தது, இல்லை ஏதோ டிவியேட் இருந்ததுன்னா அந்த 10 நிமிஷம் பிரேக்கில் ரீவயர் ஆயிரும். ஓகே, அதனாயிரும் கரெக்ஷன் பண்ணிடும் பிரெயின் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு 8 hours படிக்கணும். சரியா? 8 hours படிக்கணும். 8 hoursல 60 minutes இருக்கு. ஸோ அச்சா கர்த்தாலிஸ் 480 minutes நீங்கள் படிக்கிறீங்க. 480 minutes divided by 20 அப்படின்னு ஆட் பண்ண என்ன வரும்? 2 1s are 2, 2 2s are 4, 2 4s are 8. ஸோ 24 டைம்ஸ் நீங்கள் வந்து எந்திரிக்கணும் இல்லையா? 24 டைம்ஸ். ஸோ இட்ஸ் லைக் 20 minutes and 10 minutes பிரேக். சரியா? 20 minutes and 10 minutes பிரேக். இந்த மாதிரி எடுத்தால் எவ்வளோ நேரம்? 24 ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? 30 minutes நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஸோ 30 minutes கவுண்ட் பண்ணால் டோட்டல் 450 hours இல்லையா? 480 hours divided by 30 அப்படின்னா 3 3 3 18 16 இல்லையா? 16. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? 16 டாபிக்ஸை கவர் பண்ணலாம். 16 பிரேக்ஸ் எடுப்பீங்க, 16 டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணலாம். அதே நீங்கள் 8 hours ரெகுலராக லாங் ஹார்ஸாக 8 hours கண்டினியூஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஒரு டாபிக் கூட முழுசாக ஒழுக்கமாக படிக்க முடியாது. ஆனால் பிரேக் எடுத்து படிச்சிங்கன்னா 16 டாபிக்ஸ் படிக்கலாம். ஸோ நம்பர் 1, நீங்கள் 20 minutesக்கு ஒன்ஸ் நீங்கள் பிரேக் எடுங்க, ஆர் 30 minutesக்கு ஒன்ஸ் பிரேக் எடுங்க.
சரியா? ஆனா கண்டிப்பா 20 to மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க பிரேக் எடுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து படிங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஷார்ட் கோல்ஸ் வச்சு படிங்க. இப்போ எடுத்தோன்னே நான் 3 சாப்டர் இன்னைக்கு முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும்னு கோல் போடக்கூடாது. அந்த 3 சாப்டரை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா, அந்த 8 ஹவர்ஸ்ல அந்த 3 சாப்டரை பார்ட் பை பார்ட்டா பிரிச்சிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு என்ன படிக்கணும், செகண்ட் 20 மினிட்ஸ்க்கு என்ன படிக்கணும், தேர்ட் 20 மினிட்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்ட் பை பார்ட்டா பிரிச்சிருங்க. இதனால என்ன ஆகும், ஸ்மால் கோல்ஸ்னா சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல நீங்க ராங் ரன்னிங் ரேஸ் ஓடணும்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ ஜிம்முக்கு போறீங்கன்னா அவ்வளவுதான், 10 எடுத்தாச்சு, இந்த 2 தான் சொல்லி ஒரு 30 ஸ்குவாட்ஸ் நீங்க எடுத்துருவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஷார்ட் நீங்க சின்னதா, இப்போ பெரிய மலை ஏறணும் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, மலை ஏறி முடிச்சாதான் நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போக முடியாது. ஷார்ட் பிரேக் எடுத்தாகணும். ஒரு கோல் இங்கிருந்து இது வரைக்கும் இன்னைக்கு ரீச் ஆகணும், அங்க ரெஸ்ட் எடுக்கணும், மறுபடியும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மலையே ஏறிடுறீங்க. அந்த மாதிரி தானே பண்றீங்க. ஸோ ஷார்ட் கோல்ஸ், சின்ன கோல்ஸ் வச்சு நீங்க முன்னேறணும். நம்பர் 1 டைம், நம்பர் 2 ஸ்மால் கோல்ஸ். 3வது ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, ரிவார்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த டாபிக் முடிச்சிட்டா நான் இந்த ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கு இந்த ஸ்வீட் ஃப்ரிட்ஜில் இருக்கு, நான் எடுத்து சாப்பிடுவேன், முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஸ்வீட் நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, இது 4 மணிக்கு இந்த படம் போடுறாங்களா, சரி படம் போடுறாங்க, 4 மணிக்கு போடுறாங்க, நான் 4 மணிக்குள்ள நான் இந்த மாதிரி ஷார்ட் பிரேக் வச்சு 4 மணிக்குள்ள நான் இந்த சாப்டர்ல இருக்கிற 50% நான் படிச்சுட்டா அந்த படம் நான் பார்ப்பேன், இல்லை நான் இந்த சாப்டர் ஃபுல்லா முடிச்சுட்டா நான் அந்த படம் பார்ப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கே நீங்களே ஒரு கிஃப்ட் கொடுங்க, ஒரு ரிவார்டு கொடுங்க. இல்லை நான் வெளியே போவேன், இல்லை நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி ஃப்ரெண்டு கூட கால் பண்ணி பேசுவேன் இல்லையா, இல்லைன்னா வெளியே போய் கிரிக்கெட் விளையாடு, ஒரு அரை மணி நேரம் விளையாண்டுட்டு வருவேன், இல்லை ஒரு இந்த மாதிரி உங்களையே நீங்களே கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்மால் சின்ன கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரிவார்டு வச்சு படிச்சா உங்களோட பிரெயின் அந்த ரிவார்டுக்காக வேலை செய்யும் அண்ட் கண்டிப்பா நீங்க உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இந்த 3 கோல், 3 மெயின் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லாங் ஹவர்ஸ் வரைக்கும் கன்சிஸ்டண்டா படிக்கலாம் அண்ட் ரிசல்ட் ஓரியன்டட் ஸ்டடி நீங்க பண்ணுவீங்க அண்ட் கன்ஃபார்ம் அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஐ ஹோப் இது நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சரியா? இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஓகே டோனி ஸ்டார்க்? ஓகே, ஆல் ரைட். ஸோ ஓகே, இது மேத்தமெட்டிக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நான் இப்படிதான்டா கண்ணா, நான் இப்படிதான். ஓகே ஓகே, மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, இதோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், டைப்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். சரி, டைப்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், டைப்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் எக்ஸாம்பிள் இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கும் அதுக்கு என்னது, இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். மியூட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல குளுட்டமிக் ஆசிடுக்கு பதிலாக வேலைன் வந்துடும், இது வந்து ஒரு மியூட்டேஷன், அதனால என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது கண்டிப்பா என்னது, ஒரு 3 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்ல கேட்பாங்க. சரியா? வாபல் ஹைபோதசிஸ் கட்டாயமா உங்களுக்கு கேள்வி வாபல் ஹைபோதசிஸ்ல இருந்து வரும். சரியா? இதை ஒரு 3 மார்க்ல கேட்டா அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். கட்டாயமா இது லாங் ஆன்சர்ல கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? லாங் ஆன்சர் கொஸ்டின். இது வெரி லாங் ஆன்சர் கிடையாது, பட் லாங் ஆன்சர் கொஸ்டின். சரியா? வாபல் ஹைபோதசிஸ். ஆல் ரைட். இது என்னது, உங்களோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மியூட்டேஷனுக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூட்டேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஓகே, ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அண்ட் அதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூட்டேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, டிஆர்என்ஏ த அடாப்டர் மாலிக்யூல், டிஆர்என்ஏ பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ வை இட் இஸ் கால்ட் அடாப்டர் மாலிக்யூல், ரீசன் ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ மாலிக்யூல் of a cell act as a vehicle that picks up the amino acid shattered through the cytoplasm and also read specific codes
for mRNA molecules and it is called adapter molecule. யார் இது postulate பண்ணா 1 mark. சரியா? இது கொடுத்தது யாரு? 1 mark அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்து என்னது? The 2-dimensional clover leaf. இது structure of tRNA. கண்டிப்பா டயக்ராம் நீங்க வரையணும். ஃபைவ் மார்க்லயும் கேட்கலாம். சரி சரி, இது என்னது? டிஆர்என்ஏ சார்ஜிங் டிஆர்என்ஏ என்னது? இப்போ டிஆர்என்ஏ இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா டிஆர்என்ஏ உடனே டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாது. ஃபர்ஸ்ட் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. அந்த மெத்தட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி டிஆர்என்ஏ சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு 3 மார்க் கொஸ்டினா இது கேட்கலாம். சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. சரியா? அடுத்தது என்னது? டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் என்னது? டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இது ப்ராசஸ் மெக்கானிசம் கேட்கலாம். மெக்கானிசம் கேட்பாங்க. சரியா? மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இது 5 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்சைம்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இதை 3 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ அதுவும் 3 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இங்க இருக்கு. ரைட், 5 மார்க்ல கேட்பாங்க இது. ஓகே, இது டயக்ராம் நீங்க வரைய முடிஞ்சா வரைங்க. இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத 5 மார்க்ல கேட்பாங்க. இனிஷியேட்டர் அண்ட் டெர்மினேட்டர், எலாங்கேஷன், இதெல்லாம் என்னது? இதெல்லாமே 5 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா லாக் ஒப்பெரான் இதுல வரும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? இங்க ஒரு எம்சிக்யூ இருக்கு. ஓகே, எம்சிக்யூ. ஓகே, எவிடன்ஸ். ஓகே, இங்க இல்ல, அடுத்த பேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க regulation of gene expression has been extensively studied in prokaryotes, especially in E. coli. MCQ. Okay. Okay, இன்னொன்னு operon என்ன? What is operon? 2 mark question. Okay, operon என்ன? They usually transcribe single mRNA molecules. In E. coli, nearly 260 genes are grouped into 75 different operons. Okay, MCQ. அடுத்தது, many antibiotics do not allow pathogenic bacteria to flourish in animal host because they inhibit one or other stage of bacterial protein synthesis. The antibiotic tetracycline inhibits binding. Neomycin inhibits interaction between tRNA and mRNA. Erythromycin inhibits the translocations of mRNA along with the ribosome. Streptomycin inhibits the initiation of translation and causes misleading. Chloramphenicol inhibits peptidyl transferases and formation of peptide bonds. 2 mark question or 1 mark question இதுல ஏராளமான இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது structure of lac operon. Structure of lac operon 5 mark question. Okay, 5 mark question. lac operon கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, யார் ப்ரொபோஸ் பண்ணா? ஜாக்கோபன் மொனோட், 1 மார்க். இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். ஓகே, இது கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். இது நீங்க 3 மார்க்ல டயக்ராம் மட்டுமே கேட்டாலும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 5 மார்க்ல கேட்டா இது கண்டிப்பா நீங்க டயக்ராமோட எழுதணும், கம்பல்சரி.
ஓகே, அடுத்தது என்னது? ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல 3 விஷயம் கேட்பாங்க. சரியா? இதுல 1 மார்க் நிறைய இருக்கு. 1 மார்க் என்ன இருக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. என்னது 1 மார்க் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இன்டர்நேஷனல் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்ட் இன் த இயர் 1990. நம்பர் 1. இது மெகா ப்ராஜெக்ட். ஏன்னா இது எவ்வளோ வருஷம் ஆச்சு? 13 இயர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஓகே, எவ்வளோ டைம்ஸ் லார்ஜர்? 25 டைம்ஸ் லார்ஜர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே, date and is the first vertebrate genome to be completed. Human genome is said to have approximately 3 to, இது நம்மளோட ஒரு 1 மார்க் question. அதுக்கப்புறம் ஓகே, called bioinformatics. இது ஒரு 1 மார்க் question. அதுக்கப்புறம் என்னது? எஸ், அடுத்தது ஒரு 5 மார்க்ஸ் ஆர் 3 மார்க். 2 மார்க்ல கேட்க மாட்டாங்க. 3 மார்க் ஆர் 5 மார்க். என்னது? கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். சரியா? கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வாட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ் டாக்ஸ்? 2 மார்க்ஸ். சாரி, இது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ் டாக்ஸ்னா என்ன? ஓகே ஓகே, அதுக்கப்புறம் என்னது? வெக்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க? ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க? என்னென்ன வெக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னது? டிஎன்ஏ சீக்வென்சஸ் யார் டெவலப் பண்ணா? ஃப்ரெட்ரிக் சாங்கர். 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஃப்ராக்மெண்ட்ஸ், ஹியூமன் ஜீனோம்ல கட் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸை எதுல வச்சு செப்பரேட் பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் பண்ணுவாங்கன்னா என்னது? டிஎன்ஏ சீக்வென்சர், அதில் வச்சு சீக்வென்ஸ் பண்ணுவாங்க. 1 மார்க் கொஸ்டின். மைக்ரோ சேட்டலைட்னா என்ன? 1 மார்க் கொஸ்டின். ஓகே, மைக்ரோ சேட்டலைட்டுக்கும் மினி சேட்டலைட்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ சேட்டலைட் அண்ட் மினி சேட்டலைட். இது வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். சரியா? இது என்னது? ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஷார்ட் கன் சீக்வென்சிங்னா என்ன? இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. சரியா? ஷார்ட் கன் சீக்வென்சிங். அதுக்கப்புறம் எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ல தான் இது கேட்பாங்க. 3 மார்க் ஆர் 5 மார்க்ல கேட்கலாம். 5 மார்க்ல கேட்கறது சான்ஸ் ரொம்ப கம்மி, பட் 3 மார்க்ல அதிகமா கேட்பாங்க. என்னது? சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். 5 பாயிண்ட் நீங்க எழுதணும். எஸ், 5 மார்க்ல தான் கேட்பாங்க. 3 மார்க்ல கேட்டா 3 பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ், இது 5 மார்க்ல கேட்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ், இது நீங்க 5 பாயிண்ட்ஸ் இதுல எழுதணும். சரி, அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதணும். ஓகே, அடுத்தது ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, 2 மார்க் கொஸ்டின் ஆர் 1 மார்க் கொஸ்டின். சரியா? ஓகே, அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொன்னா, இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது யாரு? அலெக் ஜெஃப்ரி இன் 1985. ஓகே, ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் நம்மளோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ப்ராசஸ் என்ன? ஓகே, விஎன்டிஆர்னா என்னன்னு கேட்பாங்க. விஎன்டிஆர். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ப்ராசஸ் என்ன? ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏனா என்ன? வாட் இஸ் ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ? ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ 1 மார்க் ஆர் 2 மார்க். இதுலயும் 1 மார்க் ஆர் 2 மார்க். அதுக்கப்புறம் சேட்டலைட் டிஎன்ஏ என்ன? சரியா? வாட் இஸ் சேட்டலைட் டிஎன்ஏ? இது கேட்பாங்க 2 மார்க்ல. அதுக்கப்புறம் இது எல்லாமே 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். சரி, தென் ஸ்டெப்ஸ் 5 மார்க். ஸ்டெப்ஸ் என்னது? 5 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் 5 மார்க். ஓகே, ரைட். இதுதான் நம்மளோட சாப்டர். என்னது? முடிஞ்சிருச்சு. மாலிகுலர் ஜெனடிக்ஸ் முடிஞ்சது. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது எவல்யூஷன். சரியா? எவல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு
எஸ் சார், எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் ஓனா எழுதினா மார்க் தருவாங்க. ஸோ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் 5 மார்க் 2 மார்க் அனாலிசிஸ் பண்ணி சொல்லுங்கள் சார். ஆமாம், ஒவ்வொரு சரி சரிம்மா, சரி. நான் அது சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக சரி, அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன். ம், நல்ல விஷயம் பிரவீன். ஓகே, அடுத்தது நம்ம எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எவல்யூஷனில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் என்னென்ன டாபிக் இதில் இருக்குது. மொத்தம் 8 டாபிக் இருக்குது. ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஓகே, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், பயாலஜிக்கல் எவல்யூஷன், எவிடென்சஸ், தியரிஸ், மெக்கானிசம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் வந்துட்டு 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாபிக். ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியமும் என்னது உங்களுக்கு 1 மார்க்கில் ரொம்ப ஃபேமஸ், 1 மார்க்கில் 2 மார்க்கில். அதுக்கப்புறம் ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேனும் என்னது 3 மார்க்கில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. மற்றபடி இந்த எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன், தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், இது எல்லாமே என்னது இதிலிருந்து 3 மார்க் அண்ட் 5 மார்க்ல கேட்கலாம் கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி இதில் 5 மார்க் ரொம்ப கம்மி, 3 மார்க் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னது ஜுவாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல இருந்து 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ்ல இருந்து 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சாப்டரோட டாபிக்கோட பிரேக் டவுன். சரி, இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. எவல்யூஷன் என்ன 1 மார்க்ல கேட்கலாம், ஓகே, ஆர் 2 மார்க்ல கேட்கலாம். இதுதான் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் 3 கைண்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷன், கெமிக்கல், ஆர்கானிக் அண்ட் கல்ச்சுரல் எவல்யூஷன். இது எவல்யூஷன் அண்ட் இட் டைப்ஸ்ல கனெக்டட் கொஸ்டின்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் இதுல என்னது எர்த்தோட ஏஜ் என்ன, சோலார் சிஸ்டமோட ஏஜ் என்ன, இது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பேஜில் 1 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? 1 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக எதுவும் இல்லை இந்த பேஜில். இந்த பேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தியரிஸ்க்கும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்து வைக்கணும். இங்கே சொன்னது யாரு அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஓகே, சொன்னது யாருன்னு அதையும் நீங்கள் எழுதணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன், ஓகே, அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், ஏபயோஜெனிசிஸ். இதில் தனித்தனியாக கேட்பாங்க. தனித்தனியாக கேட்டால் தனித்தனியாக 2 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸாக என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக டாபிக்ஸ் கேட்பாங்க. சரியா? இதை தனித்தனியாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்னாவும் கேட்பாங்க. வாட் ஆர் த தியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க எழுதணும். பிளஸ் பிக் பேங் தியரியை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி 2 மார்க்லயும் கேட்கலாம். பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி 2 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் கொய்சர்வேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் என்ன, 2 மார்க். ஓகே, தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன் என்னது ஒரு 2 மார்க் இல்ல ஒரு 3 மார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க இந்த சாப்டர்ல. பிளஸ் இந்த இயர், இது எல்லாம் 1 மார்க்ல வரும். இது யூவி ரேடியேஷன்ஸ், வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ், பிசிக்கல் ஃபோர்ஸஸ், லைட்டனிங், அது எல்லாமே என்னது அப்போ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கெமிக்கல் எவல்யூஷன்ல இது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். So primitive organisms in primordial environment of earth evolved spontaneously from organic substances, physical forces. 3 mark question. சரியாமா? அப்போ இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் ஹால்டன் தியரி. இது 5 மார்க்ல கேட்கலாம். ஹால்டன் தியரி ஆர் 3 மார்க்லயும் கேட்கலாம். இது நம்மளோட ஹால்டன் தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். என்ன பண்ணாங்க, இந்த நம்மளோட ஓபெரின் ஹால்டன் செட்டப் வச்சு, ஓகே, ஓபெரின் ஹால்டன் செட்டப் வச்சு, ஓபெரின் ஹால்டன் என்ன பண்ணாங்க, செட்டப் வச்சு அவங்க இதுதான் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி யூரே மில்லர் ஹைபோதசிஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் கிரியேட் பண்ணி ஓபெரின் அண்ட் ஹால்டன் சொன்ன அதே மெத்தட், லைக் அதே கண்டிஷன்ஸை உருவாக்கி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. சரியா? ஸோ ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல். ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல்னா என்னது, டிஃப்ரெண்ட் எராஸ், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். ஸோ எராஸ் பேலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் சீனோசோயிக் எரா, 3 எராவா பிரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல என்ன கிளாசிஃபிகேஷன் சார்ட்டா போட்டு வச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் சார்ட்டா போட்டு வச்சுக்கோங்க.
இதுல இருந்து questions இப்படிதான் வரும். இப்போ நம்ம இப்போ டோட்டல் இருக்கு, டோட்டல் டியூரேஷன் இருக்கு, டோட்டல் டியூரேஷன் எர்த் ஃபார்ம் ஆனதுல இருந்து அப்படின்னா அதை நம்ம 3 எராவா பிரிக்கலாம். என்னது? பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எரா டிஃப்ரெண்ட் பீரியடா நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொரு எராலையும் என்ன இருக்கும்? நிறைய பீரியட்ஸ் இருக்கும், பீரியடா பிரிக்கலாம். அகைன் அந்த பீரியட்ஸை எப்போக்கா பிரிக்கலாம். ஸோ இந்த டிவிஷன், சார் ஹவு டு அட்டெண்ட் கம்பல்சரி கொஸ்டின் ஃபார் zoology, give me important chapters. சரி, எப்பாக்ஸா பிரிக்கலாம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? என்னது? கிளாசிஃபிகேஷன். இதில் கிளாசிஃபிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது? பேலியோசோயிக் எரால என்ன கிடைச்சது உங்களுக்கு? பேலியோசோயிக் எரால சிக்னிஃபிகன்ஸ். ஒவ்வொரு எரா நீங்க படிக்கும்போது அந்த எராவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதுல என்ன கிடைச்சது, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த ஒவ்வொரு எராவோட சிக்னிஃபிகன்ஸும் நீங்க படிக்கணும். அதுல என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறது படிக்கணும். ஃபாசில்ஸ் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட், அதுக்கப்புறம் என்னது? வெர்டிபிரேட் கிடைச்சது, எக்ஸப்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் என்ன உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மளோட மீசோசோயிக் எரா, கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இதுல ரெப்டைல்ஸ் அதிகமா பார்க்கப்படுறாங்க. இதை வந்து மூணு பீரியடா நம்ம டிவைட் பண்ணலாம். என்னது? ட்ரையாசிக் பீரியட், அதுக்கப்புறம் ஜுராசிக் பீரியட். அந்த மாதிரி இதோ இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சார்ட் படிச்சாலே போதும், நீங்க எந்த பேராகிராஃபும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு சார்ட். ஓகே, எரா பிரிச்சிருக்காங்க, எராக்கு அப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா பிரிச்சிருக்காங்க, இது பீரியட் அண்ட் எப்போக்கா பிரிச்சிருக்காங்க. அதுல என்ன ஃப்ளோரா என்ன ஃபவுனா கிடைச்சது, இந்த ஒரு டேபிளர் காலம் இஸ் மோர் தென் இனஃப். சரியா? இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அது போக 1 மார்க் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும்னா உள்ள இருக்கிற பேராகிராஃப்ஸை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல 1 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீனோசோயிக் எராவை 2ஆ டிவைட் பண்றாங்க. இதுல சீனோசோயிக் எராவை என்ன பண்றாங்க? 2ஆ இதுலயும் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சீனோசோயிக் எரால இதுல பேலியோசீன், இயோசீன், ஓகே, அதுக்கப்புறம் எக்னிடா, டாலிபஸ், இது எல்லாமே இங்க மியோசீன், ஒலிகோசீன், ஸ்லியோசீன் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ இதெல்லாமே அங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெயின் என்னது? இதுல என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹையர் பிளாசென்டல் மேமல்ஸ், கார்னிவோர்ஸ், பிளாட்டிபஸ், இது எல்லாம் தான் அங்க டேபிளர் காலம்ல கொடுக்கல. அதை மட்டும் இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ்ல இருக்கிறத எடுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் எவல்யூஷன். பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னா நம்மளோட என்னதாச்சும் எப்படி நம்ம வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்ன, எப்படி ஃபாசில்ஸோட ஏஜ் கண்டுபிடிக்கிறாங்க, ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்ன, அதை பத்தி ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, டெஃபினிஷன் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எஸ் ப்ராசஸும் படிச்சுக்கோங்க. சரியா? 3 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, பயாலஜிக்கல் எவல்யூஷன் எப்படி லைஃப் ஃபார்ம் ஆச்சு, ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் என்வாயன்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல வந்து சீக்வன்ஸ் நீங்க படிச்சுக்கணும். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டல் அப்ரோச், இதோ யூரே மில்லர் ஹைபோதசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். very important 5 mark question. Urey and Miller hypothesis. Diagram compulsory. நீங்க வரைஞ்சு பழகிக்கோங்க. சரியா? டயக்ராம் கம்பல்சரியா நீங்க வரைஞ்சு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்னது? வேற எவிடன்சஸ். இந்த எவிடன்சஸ்லயும் நீங்க கிளாசிபிகேஷன் மாதிரி போட்டு ஒவ்வொரு எவிடன்ஸ்ல என்னென்ன எவிடன்ஸ், ஸோ இட்ஸ் லைக் பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னா அதுல எக்ஸாம்பிள் என்ன, ஓகே, ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், அனலோகஸ் ஆர்கன்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அண்ட் அனலோகஸ் ஆர்கன். இப்போ பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? சரி, இப்போ ஆக்சுவல் ரிமைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஃபாசிலைசேஷன் என்ன, சரியா? ஃபாசிலைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபாசில்ஸ் கிடைக்குது, இது எல்லாமே பார்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் ஃபாசில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். பெட்ரிஃபேக்ஷன், ஓகே, நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் காஸ்ட், இது எல்லாமே சீக்வென்ஸ். ஓகே, நம்ம வந்து ஃபாசிலைசேஷனுக்காக. அடுத்தது கம்பேரட்டிவ் அனாட்டமி. இப்போ இது வந்து என்னது?
இது என்ன கொடுத்திருக்காங்க? Fossilization. So fossilization என்ன? சரியா? ஒரு 2 mark question. So fossilization நடக்குது அப்படின்னா they fall under 3 main categories. Actual remains, அது ஒரு fossil form ஆகும். ரெண்டாவது petrifaction, which means when animals die the original portion of their body may be replaced molecule for molecule by minerals and the original substance being lost through disintegration. Carbons எவ்வளவு இருக்குன்னு வச்சு கார்பன் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சரியா? So அந்த மெத்தட். அதுக்கப்புறம் என்னது? So கார்பன், calcium carbonate, pyrite, silica இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது? Natural molds and cast. Even after disintegration the body of an animal might leave indelible impression of the soft mud. For example, அதோட பாடியோட ஷேப் என்ன இருக்கும், அதில் ஏதாச்சும் பிரிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் என்னது? நேச்சுரல் மோல்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். அடுத்தது கம்பேரிட்டிவ் அனாட்டமி. கம்பேரிட்டிவ் அனாட்டமினா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன? 2 மார்க். இது என்னது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதோட எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் எங்க? பிளான்ட்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ் and animalsல என்ன எக்ஸாம்பிள்ஸ்? அதே மாதிரி ஓகே, இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி நம்மளோட அனலோகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன? சரியா? இது ஒரு 2 மார்க். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்லயும் பிளான்ட்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள் அண்ட் அனிமல்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள்? சரியா? பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள். சரியா? பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள். ரைட். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், ஹோமோலோகஸ் அண்ட் அனலோகஸ் ஆர்கன்ஸ். த்ரீ மார்க் கொஸ்டின். இது என்னது? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, சரி. அப்புறம் வெஸ்டிஜியல் ஆர்கன் என்ன? 2 மார்க் வித் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னது? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கனெக்டிங் லிங்க்னா என்ன? 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் வித் எக்ஸாம்பிள். இது என்னது? எக்ஸாம்பிள்ஸோட டிஃபைன் பண்ணணும். சரியா? அடுத்தது எஸ், அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ்னா என்ன வித் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் எம்பிரியோலாஜிக்கல் எவிடன்சஸ். எம்பிரியோலாஜிக்கல் எவிடன்சஸ்ல என்னென்ன வரும்? நம்மளோட ஹார்ட்டோட ஃபிஷஸ், ஹார்ட் சேம்பர், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுக்கணும் நீங்க. இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் பத்தி கேட்பாங்க கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்னது? ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் propounded the biogenetic law or theory of recapitulation அப்படிங்கிறது கொடுத்தது யாரு? நம்ம யாரு? எஸ், ஏர்ன்ஸ்ட் வான் ஹேக்கல். சரி, ஏர்ன்ஸ்ட் வான் ஹேக்கல். ஓகே, ரைட். சோ இது என்ன சொல்லுது? டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. which states இதுல இருந்து நம்ம இது வரைக்கும். சரியா? எஸ். அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? பயோஜெனடிக் லா இஸ் நாட் யூனிவர்சல். சரி. அடுத்தது comparative study of embryo in different animals shows structural similarities. The embryo of fish, salamander, tortoise, chicken, human start life as a single cell, the zygote, and undergo cleavage to produce blastula, change to gastrula and triploblastic. This includes that all the above 2 mark or 3 markல கேட்பாங்க. Give reason. எல்லாத்துக்குமே காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் வித் எக்ஸாம்பிள் நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஆர் எல்லாத்துக்குமே நம்ம காமன் ஆன்செஸ்டர் இருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுங்க, இல்ல இதுல காமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் நீங்க எழுதணும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. சரியா? சரி. அடுத்தது மாலிகுலர் எவிடன்சஸ், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதெல்லாமே இதுல மென்ஷன் பண்ணணும். சரியா? எக்ஸாம்பிளோட. அடுத்தது தியரிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன், லமார்க் தியரி அண்ட் டார்வின் தியரி. இந்த 2 தியரி என்ன சொல்லுது? யாரு கொடுத்தது? எந்த இயர்ல கொடுத்தாங்க? 2க்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, 2க்கும் டிஃபரன்ஸ் என்ன? கீ பாயிண்ட்ஸ் என்ன?
இப்போ philosophic zoologic அப்படிங்கிற ஃபேமஸ் புக்ல எழுதியிருக்காரு. First to postulate the theory of evolution யாரு? Jean Baptiste de Lamarck. ஓகே, ஜீன் பாப்டிஸ்ட் டி லமார்க் ஒரு புக்ல கொடுத்திருக்காரு 1809ல. the two principle ரெண்டு பிரின்சிபல் கொடுத்திருக்காரு. என்னென்ன? தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ், அதான் ஜிராஃபி கதை சொல்லி யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். ரெண்டாவது தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ். சோ இத வந்து என்னது 2 மார்க்ல கேட்கலாம் ஆர் இது 3 மார்க்ல கேட்கலாம். 3 மார்க்ல சான்ஸ் கம்மி, 2 மார்க்ல சான்ஸ் அதிகம். சரியா? ரெண்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லமார்க்கியன் தியரி என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட நம்ம எழுதணும். சரியா? அடுத்தது மெயின் ஆப்ஜெக்ஷன். லமார்க் ஆப்ஜெக்ட் பண்ணது யாரு? ஆகஸ்ட் வீஸ்மேன். 1 மார்க் क्वेश्चन. ஓகே, அதுக்கப்புறம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டுட்டா இத 3 மார்க் क्वेश्चन மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நியூ லமார்க்கிசம் தியரி கொடுத்தது யாரு? கோப், ஆஸ்பார்ன், பேக்கர்ட் அண்ட் ஸ்பென்சர். ஓகே, இது வந்து கொடுத்திருக்காங்க 1 மார்க் क्वेश्चन. ஓகே, ரைட். அடுத்தது சார்ல்ஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் பை நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற புக்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னது? தியரி ஆஃப் எவல்யூஷன். அது என்ன சொல்லியிருக்காரு? என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காரு? He proved that fittest organisms can survive and leave more progeny than unfit one through the natural selection. 2 mark question. அதுக்கப்புறம் டார்வின் தியரி based on some fact. என்னென்ன? number 1 overproduction or prodigality of production. number 2 struggle for existence, fight பண்ணணும், survive பண்ணா. ஓகே, universal occurrence of variation. அதுக்கப்புறம் நாலாவது என்னது? origin of species by natural selection. ஓகே, natural selection. இந்த 4 பாயிண்ட்டை நீங்க என்னது 2 மார்க்ல கேட்பாங்க. ஒவ்வொரு இல்லைன்னா 3 மார்க்ல கேட்பாங்க. சிங்கிள் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணிடணும். ரொம்ப டீட்டெயிலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது objections to Darwinism. 5 மார்க் question. சரியா? 5 மார்க் question கேட்பாங்க. objections and அது தவிர difference or compare Darwinian theory and Lamarck theory. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்கலாம். அடுத்தது மியூட்டேஷன் தியரி கொடுத்தது யாரு? ஓகே, மியூட்டேஷன் தியரி கொடுத்தது யாரு? How mutation theory is different from Lamarck. Sir, I finished your all one-shot lecture except environmental issues. Is that enough for public exam plus inside? Yes, I think போதும். சரி, I think போதும். பட் டைம் இருக்குல்ல நம்ம கிட்ட, ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஆல்ரெடி முடிச்சிட்டேல, படிச்சுக்கோ கொஞ்சம். சரியா? அட்லீஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோ. சரியா? விட்டு வைக்காத எதையுமே. அட்லீஸ்ட் ஒரு புக் பேக் கொஸ்டின். பட் அதை நீ விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 மார்க்ல மட்டும்தான் அடிப்படும். அப்போ என்ன பண்ணு? 1 மார்க் கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்ல இருக்கிற எவ்வளோ 1 மார்க் போட முடியுமோ அது 1 மார்க் போட்டு, ஏன்னா இல்லைன்னா சென்டம் மிஸ் ஆயிரும். சரியா? மற்றபடி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்தாலும் நீ விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சாப்டர் தானே, ஆனால் எம்சிக்யூ ஆப்ஷன் இல்லை. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா பண்ணியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல விஷயம் தான்டா. காங்க்ரா, வெரி குட், நைஸ். சரி, ஓகே, ரைட். அடுத்தது salient features of mutation theory. ஒரு 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க்லயும் கேட்கலாம், பட் மோஸ்ட்லி 3 மார்க் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி 2 மார்க் ஆர் இது 3 மார்க்ல கேட்பாங்க. யார் கொடுத்ததுன்னு 1 மார்க்ல கேட்கலாம், ஆர் இதையும் 2 மார்க்ல கேட்கலாம். கொடுத்தது யாரு அப்படிங்கிறது. சரியா? இதுல மெயின் ஃபேக்டர்ஸ் என்ன? 5 பேசிக் ஃபேக்டர்ஸ் involved in the process of organic evolution. என்னது? according to this theory, gene mutation. இது வந்து தியரி என்னது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. according to this theory, gene mutations, chromosomal mutations, genetic recombinations, natural selection and reproductive isolation are the 5 basic factors involved in the process of organic evolution. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் question. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜீன் மியூட்டேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது ரெண்டு லைன் மூணு லைன். ஸோ இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு 1 1 2 2 2 லைனில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? சரி. அதுக்கப்புறம் எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் சோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் மெலானிசம். இது வந்து ஒரு கதை. ஸோ இதுலேருந்து அவ்வளோ கொஸ்டின் வராது. பேஸ்ட் சின்ன எம்சிக்யூ மட்டும் வரும். சரியா? சின்ன எம்சிக்யூ வரும். மற்றபடி இதுலேருந்து அவ்வளோ பெரிய கொஸ்டின் எதுவும் வராது. எஸ், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், நோ, தட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். அடாப்டிவ் ரேடியேஷன். அடாப்டிவ் ரேடியேஷன்னா என்ன? டெஃபினிஷன். அடாப்டிவ் ரேடியேஷன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் வரும். சரியா? அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ அப்படின்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும். ஓகே, அடாப்டிவ் ரேடியேஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள். டார்வின் ஃபின்ச்சஸ் என்னது, நம்ம இவர் போயிருக்காரு, யாரு, நம்மளோட டார்வின் கேலபகோஸ் ஐலாண்டுக்கு HMS பிகல் ஷிப் எடுத்துட்டு போயிருக்காருல, அந்த கதை. ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு? நேச்சுரல் செலெக்ஷன் நம்பர் 1. இதில் மெயின் நேச்சுரல் செலெக்ஷன், தென் ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இதை அப்சர்வ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தியரிஸ் கொடுத்துருக்காரு. சரியா? எஸ். வேற என்னது? மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மைக்ரோ எவல்யூஷன் என்ன? வாட் இஸ் மைக்ரோ எவல்யூஷன்? இங்க ஒரு 2 மார்க் இருக்கு. வேற என்னது? நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன? அத இந்த எக்ஸாம்பிள். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். டைரக்ஷனல் செலெக்ஷன்னா என்ன, அண்ட் டிஸ்ரப்டிவ். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் கேட்கலாம். கேட்டால் இந்த 3 எழுதிக்கிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எழுதணும். எக்ஸாம்பிள் எப்படி எழுதுவீங்க? கிராஃப் போட்டு நீங்கள் எழுதலாம். கிராஃப் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த டயக்ராம் வரைஞ்சு நீங்கள் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா 5 மார்க்ல கேட்கலாம். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட், இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஜீன் ஃப்ளோ. அடுத்தது ஜீன் ஃப்ளோ. ஸோ ஜீன் ஃப்ளோ டெஃபினிஷன் போதும். டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், இங்கே இது போதும். சரியா? இதுல ஜீன் ஃப்ளோ காமிச்சிருக்காங்க அண்ட் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் வரும். இதுல பாட்டில் நெக் எஃபெக்ட் அதுவும் பார்த்துக்கோங்க. சீவால் தோ கொடுத்துருக்காங்க. ஜெனடிக் ட்ரிஃப்ட், சீவால் ரைட் எஃபெக்ட். 3 மார்க் கொஸ்டின். ஓகே, இது என்னது? ஒரு 3 மார்க் கொஸ்டின். தென் மியூட்டேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. சரியா? ஜெனடிக்ஸ் சாப்டர்லயே. ஹார்டி வெயின்பெர்க்ல இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும், 1 மார்க் கொஸ்டின் வரும். சரியா? 2 மார்க் கொஸ்டின் எங்கிருந்து வரும்? 2 மார்க் கொஸ்டின் எங்கிருந்து வரும்னா இதுதான். ஹார்டி ஆஃப் UK and Weinberg of Germany stated that. இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது என்னது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் 1 மார்க் கொஸ்டின் எங்க வரும்? 1 மார்க் கொஸ்டின் இங்க வரும். Frequencies of alleles and genotypes set of alleles that population will remain same over generations. So இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மார்க் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? இது எக்ஸாம்பிள். இதை நீங்க ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ் 1 மார்க்ல கேட்கலாம். ஈக்குவேஷன்ஸ் என்ன கேட்கலாம்? ஈக்குவேஷன்ஸ் 1 மார்க்ல கேட்கலாம். இந்த ஈக்குவேஷன். சரியா? அதுக்கப்புறம் இந்த நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதை ஒரு தாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங் எப்படின்னு. சரியா? ரைட். ஓகே. அதுக்கப்புறம் அசம்ப்ஷன்ஸ். ஹார்டி வெயின்பெர்க்ஸ் அசம்ப்ஷன்ஸ் இன்க்ளூட். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் ஹார்டி வெயின்பெர்க், ரேண்டம் மேட்டிங், நோ ஜீன் ஃப்ளோ, இந்த மாதிரி இது வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். மற்றபடி ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன், இது சீக்வென்ஸ். நீங்க இதுல இருக்கிற சீக்வென்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் என்ன, சேஞ்சஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இயர்
அதுக்கப்புறம் cranial capacity, cranial capacity, cranial capacity. இத நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன? யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன? யூனிக் ஃபீச்சர்ஸ் படிச்சுக்கோங்க. எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க? இயர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், எப்போ எக்ஸிஸ்ட் ஆனாங்க அதை எழுதிக்கோங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கு. இதுல ஒரு ஷார்ட்கட் சொன்னா, இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் இருக்கு? டாக்டர் ஸ்னேகா. டாக்டர் ஸ்னேகா எப்படி எழுதணும்? நீங்க டாக்டர் அப்படிங்கறத முன்னாடி எழுதிடணும். எழுதிட்டு பின்னாடில இருந்து எஸ் ஸ்னேகா, SNEHA. இப்போ எஸ்ங்கிறது இனிஷியல்ல போட்டுக்கோங்க. ஸோ டாக்டர் எஸ் ஸ்னேகா அப்படிங்கறது எழுதிங்கன்னா டி ஃபார் ட்ரையோபதீகஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ட்ரையோபதீகஸ், அதுக்கப்புறம் ராமபதீகஸ், ஆஸ்ட்ரலோபதீகஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், அதுக்கப்புறம் நியாண்டர்தால் மேன், அதுக்கப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ் அண்ட் ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ். சரியா? இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. நீங்க டாக்டர் ஸ்னேகா அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் எவல்யூஷன்ல ஆரிஜின் ஆஃப் மேன் அப்படிங்கிறது. பட்டிக்காடு கதைகள். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த கிளாஸ் கண்ணா, வெல்கம் டு த கிளாஸ். சரி, ஸோ ரைட். அவ்வளோதான், எவல்யூஷன் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம படிக்க போகிறது பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். சரியா? பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் லாஸ்ட் சாப்டர். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இந்த சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? 5 minutes பிரேக் எடுத்துக்கலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? 5 minutes பிரேக் எடுத்து நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். சரியா? கண்டினியூ பண்ணி என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம்.
All right. So biodiversity and conservation நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? biodiversity and its conservation நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே ஓகே. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அரை மணி நேரத்தில் இல்லை 15-20 மினிட்ஸில் நம்ம முடிச்சுட்டு அவ்வளோதான், ஃபினிஷ். சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டரில் கிட்டத்தட்ட 7 டாபிக் இருக்குது. 7 டாப்பிக்கில் இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னா காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ், த்ரெட்ஸ், சரிங்களா, த்ரெட்ஸ், அதுக்கப்புறம் கன்சர்வேஷன், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் 3 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது இது. 3 மார்க் இதுலேருந்து கேட்பாங்க. ஓகே, த்ரெட் ஆஃப் பயோடைவர்சிட்டிலேருந்து இதுலேருந்தும் 3 மார்க் கேட்பாங்க, இதுலேருந்தும் 3 மார்க் கேட்பாங்க. சரியா? இதுலேருந்து என்ன கேட்பாங்க, இதுலேருந்து 5 மார்க் கேட்கலாம், ஆர் இதுலேருந்து 3 மார்க் கேட்கலாம். சரியா? மற்றபடி 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்துலேயுமே 1 மார்க் வரும். இது எல்லாமே 1 மார்க் இதுலேருந்து கவர் பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, இப்போ இது நம்மளோட 1 மார்க். பயோடைவர்சிட்டினா என்ன? 1 மார்க். சரியா? இங்கிருந்து இங்க ஒரு 1 மார்க் நம்ம கிட்ட இருக்கு. Biodiversity is the variability among living organisms from all the sources including terrestrial, marine and aquatic ecosystem and the ecological complexes of which they are part. This includes diversity within species. Number 1, between species and ecosystem of a region. 2 mark question. சரியா? biodiversity இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கணும். எது வரைக்கும்? ecosystem of a region வரைக்கும் முடிக்கணும். ஒரு 2 மார்க் question. சரி, அடுத்தது என்னது? அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட் இங்கே எதுவுமே கிடையாது. இதில் முக்கியமானது என்னது? எஸ், கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஒரு 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் இங்கே வருது. அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி இஸ் த அசம்பிளேஜ், இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஆர் 1 மார்க்லையும் வரலாம். வேற என்ன வரும் இங்க? வேற இந்த இடத்துல நம்மளோட changes in the climatic condition are reflected in the distribution and pattern of biodiversity of our planet. The number of species per year declines as we move from the tropics. Yes, இது ஒரு 1 mark question. என்னது? 1 mark question. இது 1 mark question. இது 2 mark questionலயும் இது கேட்கலாம். சரியா? 1 mark question. எப்பனு அப்பனு என்ன பயலு zoology என்னடா அது? இம்மலே the tundra and taiga, the northern Canada, Alaska, northern Europe and Russia possess less than 12 species of trees. So in the data 1 mark question la kekalam. Temperate forest 22, idu 1 mark question la inga kekalam. சரியா? இது இங்க 1 mark question la kekalam. Okay, right. அடுத்தது levels of biodiversity. இது வந்து 3 mark question. Levels of biodiversity அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கேட்பாங்க? 3 marksல கேட்பாங்க. 3 marks question. 3 marksல என்ன எழுதுவீங்க? genetic diversity, அதை எழுதிட்டு அதை லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. சரியா? genetic diversity எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் species diversity எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னது? ecosystem diversity அப்படின்னு சொல்லிட்டு எழுதி என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. community and ecosystem diverse. ஓகே, species diversity னா coastal wood. so species diversity, genetic diversity அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3ஆ பிரிச்சு எழுதுவீங்க. சரியா? ஸோ 3 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 3 levels of biodiversity. ஐயோ, இது ஃபிகர் ஓடுது, இங்க வரக்கூடாது. ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேஸ் வெரைட்டிஸ், ரவுல்ஃபே வாமிட்டேரியா, இதுதான் வந்து ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது என்னது? டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. தனியா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னது? டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு கேட்டாதான் நீங்க என்ன பண்ணும்? ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல ஆல்பா டைவர்சிட்டி, பீட்டா டைவர்சிட்டி, காமா டைவர்சிட்டி அப்படின்னு எழுத முடியும். சரியா? ஆல்பா, பீட்டா, காமா. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு என்ன? ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? கம்யூனிட்டின்னு என்ன, ஈகோசிஸ்டம்னு என்ன? ஓகே, ஒரு 2 மார்க் கொஸ்டின் இங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து என்ன வரும்? வேர்ல்டு கரண்ட்லி, இது கேட்க போறதுல சப்போஸ் கேட்டா 1 மார்க்ல கேட்கலாம், பட் மோஸ்ட்லி இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? சரி, அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஹாய் செந்தில். ஹாய் டாக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சரி, பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். பேட்டர்ன்ஸ்னா என்னென்ன வரும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கு. லாட்டிடியூடினல் அண்ட் ஆல்டிடியூடினல் கிரேடியன்ஸ். இப்போ இதுல நீங்க எப்படி கேட்பாங்க? 3 மார்க் கொஸ்டின். இது வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி 3 மார்க்ல தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. இதுல வந்து வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க இந்த கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணணும்? வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்
வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். நீங்க எது கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பேராகிராஃப்ல இருந்து எந்த விதமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியும். சரியா? இது வந்து இந்த பேராகிராஃப் பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து பேராகிராஃப்ல இருக்கிறனால இப்போ ஃபுல்லா பேராகிராஃப்ல இருக்கிறனால நம்மளுக்கு இதுல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் நிறைய பார்க்க தான் நம்மளுக்கு இது புரியும். ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க போய் பாருங்க. சரியா? So temperature, precipitation, distance from equator, altitude from sea level are some of the factors that determine biodiversity distribution patterns. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். என்னது? What are the factors that determine, சரியா, what are the factors that determine biodiversity distribution patterns அப்படின்னு கேட்டா நீங்க இங்கிருந்து எழுதணும். சரியா? ஒரு important 2 மார்க் கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் கண்ணா, இது இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் the most important pattern of diversity is latitudinal gradient in diversity. This means that there in, okay, what is latitudinal gradient? latitudinal gradient அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, latitudinal gradient அப்படின்னு கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்க? This latitudinal gradient means that there is an increased diversity from the poles to equator. Diversity increases as one moves towards the temperate zone and reaches the maximum to the tropics. Thus, tropic harbor more biodiversity than temperate or polar region, especially between latitudes. இங்கிருந்து இது வரைக்கும். சரியா? அவ்வளவுதான். இது நீங்க எழுதுவீங்க 2 மார்க் or 3 மார்க்ல கேட்கலாம். சரியா? ஓகே, சரி. அடுத்து என்னது? கொலம்பியா. இது வந்து எக்ஸாம்பிளோட நீங்க latitudinal gradient எக்ஸ்பிளைன் பண்ணலாம் 5 மார்க்ஸ்ல. Reason for the richness. ஓகே, இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரியா? பாயிண்ட்ஸ் எது வரைக்கும் எழுதுவீங்க? இதெல்லாம் இல்ல, இது வரைக்கும் எழுதுவீங்க. 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ல 3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். 3 பாயிண்ட்ஸ். சப்போஸ் இது 5 மார்க்ல கேட்டா obviously 5 points to 8 points எழுதுவீங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை 2 மார்க்குக்கு மேல கேட்க மாட்டாங்க. ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் 1 மார்க். ஒரு சில டைம் இது வந்து 3 மார்க்ல கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், அந்த லாக் வேல்யூலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இது போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா 3 மார்க் கொஸ்டினா இது கேட்கலாம். சரியா? தோ இந்த கிராஃப் போட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிராஃப் இம்பார்ட்டன்ட். கிராஃப் போட்டு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃபை 1 மார்க்ல கூட கேட்கலாம். இந்த கிராஃபை 1 மார்க்ல போட்டு கேட்டுருவாங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறம் எஸ், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, எஸ். ரிவர் பாப்பெட் ஹைபோதசிஸ். இது கொஸ்டின்ல வரும். 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின். ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ். இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சரியா? அடுத்தது என்னது? த்ரெட்ஸ். த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கு? 4 த்ரெட் நீங்க எழுதுவீங்க. 4 த்ரெட். இது வந்து ஒரு 3 மார்க்ல வரும். 3 மார்க் கொஸ்டின். 4 த்ரெட் எழுதுவீங்க. என்னென்ன? fragmentation and degradation, loss of habitat loss and fragmentation. அதுக்கப்புறம் என்னது? agricultural practices, extractions. இது நம்மளுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. ஹியூமன் எப்படி அதை வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வேற என்னது? some of the other threats include specialized diet, special habitat requirement, large size population. ஓகே ஃபைன், இதெல்லாம் அவ்வளோ இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, எக்ஸாம்பிள்ஸ். இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரி, எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது causes of biodiversity loss. கண்டிப்பா இது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின். causes ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 பாயிண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். habitat loss மெயின்,
okay, overpopulation, habitat fragmentation, over exploitation, exotic species invasion, okay, exotic species invasion. இந்த மூணு பாயிண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகே, கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது நாளையுமே ஸோ மெயின் அப்படின்னு பார்த்தா என்னென்ன காசஸ்ல பார்க்கும்போது ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் என்னது ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன், அதுக்கப்புறம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுக்கப்புறம் கோ எக்ஸ்டிங்ஷன். இந்த 4 டாப்பிக்கை ஒரு 3 பாயிண்ட்ஸாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ரைட். ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் நிறைய 5 மார்க் தான் கேட்பாங்க. ஓகே, சரி. பட் அவ்வளோ பாயிண்ட்ஸ் இதில் கொடுக்கல, அதனால இங்கிருந்து 5 மார்க் கேட்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். எஸ் எஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் எடுத்துட்டா இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஹாட்ஸ்பாட்ஸ் ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின். என்னென்ன ஹாட்ஸ்பாட் இருக்கு, டோட்டலா என்னென்ன ஹாட்ஸ்பாட் இருக்கு, எவ்வளோ ஸ்பீஷிஸ் இருக்கு, அது எல்லாமே கால்குலேட் பண்ணி எழுதுற மாதிரி. ஸோ இங்க பாருங்க, இங்க பாருங்க. சரியா? இது எல்லாமே ஹாட்ஸ்பாட். இந்தியா ஹாஸ் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அது என்னென்ன? சரியா? ஹிமாலயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ஹாட்ஸ்பாட் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ இருக்காங்க? என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ். சரியா? என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ இருக்காங்க? என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்னா என்ன? 2 மார்க்ஸ். ரீசன், ரீசன் என்ன? 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ரீசன்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஐயூசிஎனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? 1 மார்க்ல கேட்பாங்க. ரெட் டேட்டா புக், ரெட் லிஸ்ட்னா என்ன? 2 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரெட் டேட்டா புக்னா என்ன? ரெட் டேட்டா புக்னா என்ன? ஓகே, இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். இல்ல அதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்டா 3 மார்க்ஸ்ல இதையும் கேட்கலாம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் ஓகே, ரைட். இந்த டேட்டா இது வந்து என்னது 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இயர் பை இயர். One more species got extinct. Extinction. Species is considered extinct when none of its, okay, what is extinction? What is the reason of extinction? Reason for extinction. Reason of extinction. Reason of extinction. இது வந்து ஒரு 3 மார்க் question. சரியா? Okay, so extinction, types of extinction, 3 mark question. 3 marks. Types of extinctions or 3 mark question with examples நீங்க எழுதணும். Okay, right. அடுத்து என்னது? ப்ராஜெக்ட் டைகர்னா என்ன? 3 மார்க். ப்ராஜெக்ட் டைகர்னா என்ன கேட்கலாம். கேட்பாங்கிறது அவசியம் கிடையாது, ரேர் தான், பட் கேட்கலாம். சரியா? ஸோ 3 மார்க் கொஸ்டின். ஆர் ப்ராஜெக்ட் டைகர் ஓட 1 மார்க் கொஸ்டின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சரியா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணது, லான்ச் இன் ஜிம் கார்பெட் பார்க், உத்தராகண்ட். இது 1 மார்க்கா கேட்கலாம். கேட்டா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க இதுல இருந்து, பட் கேட்டா இப்படி கேட்கலாம். எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? இது எல்லாமே 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். சரியா? ஃபுல் ஃபார்ம் என்ன? என்டிசிஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அதுக்கப்புறம் the ministry created under wildlife protection act 1972. 1 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் 20th January 2025 1 மார்க்ல கேட்கலாம். சரியா? population, the tiger population estimated 2212. ஓகே, அது அடுத்தது என்னது? IUCN, International Union of Conservation. 1 மார்க். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். சரியா? 1 மார்க். அதுக்கப்புறம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1 மார்க். ஓகே, லொகேட்டட் எங்க லொகேட்டட் ஆயிருக்கு? 1 மார்க். மிஷன் ஆஃப் ஐயூசிஎன் 3 மார்க். சரியா? ஆர் 2 மார்க்லயும் கேட்கலாம். மிஷன் ஆஃப் ஐயூசிஎன். ரைட்? ஓகே, அடுத்தது
டேட்டா புக். ஓகே, ரெட் டேட்டா புக்னா என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெட் டேட்டா புக் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னது இது? The purpose of preparation of red data book. Okay, what are the purpose? 3 marks. The purpose of preparation of red data book are இவ்வளோ பாயிண்ட் இருக்கு சரியா. ஸோ அதை நீங்க எழுதணும், 3 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் biodiversity and its conservation. Biodiversity and its conservation. இதுதான் மெயின். இதுல ஸ்டாக்ஹோம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1 மார்க் இருக்கு. ஓகே, ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன் எப்போ? 1972. அடுத்தது the large scale loss of biodiversity and its global impact makes conservation need of the hour. Conservation of biodiversity is the protection and scientific. Okay, what is conservation of biodiversity? Protection level. Okay, இது வந்து ஒரு 2 mark question. What is conservation of biodiversity? What is the aim of conservation of biodiversity? இதையும் நீங்க சேர்த்தியே எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, strategies. What are the general strategies of conservation? Okay, conservation. And what are the 2 aspect of conservation of conservation? 2 aspect என்னது? இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். And இங்க இன்னொரு 3 மார்க் என்ன வரும்? difference between in situ conservation and ex situ conservation. In situ conservation and ex situ conservation. All right, சரி, in situ conservation னா என்ன? தனியா கேட்கலாம் சரியா, ஆர் சேர்த்தி வச்சு கூட கேட்கலாம். ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ், என்னென்ன ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்கு 3 மார்க்ஸ்ல நம்மளுக்கு கேட்கலாம். என்னென்ன ப்ரொடெக்டட் ஏரியாஸ், அதில் எவ்வளோ ஸ்பீஷியஸ் கால்குலேஷன் இருக்கு, இது வந்து 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். இதுல இருந்து நிறைய 1 மார்க்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 37,000 protected areas worldwide. India is about 771 protected areas. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். இது இவ்வளோ கம்பரைசிங் ஆஃப் நேஷனல் பார்க் இருக்கு, 304 நேஷனல் பார்க் இருக்கு, 544 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்கு, அண்ட் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு. இது எல்லாமே 1 மார்க்ல கேட்கலாம். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எழுத சொன்னா 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். ஸோ டேட்டாஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்னா என்ன சரியா, நேஷனல் பார்க்னா என்ன, இது வந்து 2 மார்க்ல கேட்கலாம். இட் இஸ் a natural habitat that is notified by the state government to be constituted as a national park due to its ecological flora and fauna, geomorphological or zoological association of importance. Okay, no human activities permitted in the national park except the activities permitted by the chief wildlife warden of the state under conditions given in the chapter 4 of Wildlife Protection Act 1972. Very very important சரியா. அண்ட் இது 1 மார்க்லயும் கேட்கலாம். அடுத்தது இதுல இருந்து 1 மார்க்ஸ் வரும் கண்டிப்பா, எல்லாமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க். தென் இங்கேயும் என்னது, நிறைய 1 மார்க்குக்கு வாய்ப்பு இருக்கு சரி, நிறைய 1 மார்க்குக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், இல்ல 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இங்க இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், வைல்ட் லைஃப் சான்ச்சுரினா என்ன அப்படிங்கிறது சரியா. அடுத்தது சான்ச்சுரிஸ்ல எவ்வளவு இருக்கு இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. அண்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இன் தமிழ்நாடு அகெயின் 1 மார்க் கொஸ்டின் இதுல இருந்து கேட்கலாம் சரியா, 1 மார்க். அதுக்கப்புறம் மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட், இது கொஸ்டின் கேட்கற மாதிரி எனக்கு தெரியல, பட் இதுல இருந்து 1 மார்க். பயோஸ்பியர் ரிசர்வ், பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன, அகெயின் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதுல இருந்து கேட்கலாம். அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் இதுல வந்து 1 மார்க். MABனா என்ன, 1 மார்க், இது 1 மார்க்கா கேட்கலாம் சரியா. அதுக்கப்புறம் எவ்வளவு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு இந்த கண்ட்ரி, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. The scheme called Biosphere Reserve was implemented by the government of India in 1986. இத 1 மார்க்கா கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மலை, ஒரு கர்நாடகால பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஜுவாலஜிக்கல் பார்க் வண்டலூர், இது எல்லாமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதுல எவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் 1 மார்க்ல தான் வரும். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம், இவ்வளோ கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. சேக்ரெட் குரூப்ஸ், எஸ் சேக்ரெட் குரூப்ஸ் அப்படின்னா என்ன, ஓகே 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, சேக்ரெட் குரூப்ஸ்னா என்னன்னு 2 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சேக்ரெட் குரூப்ஸ் ஆர் அழகர்
Alagar Hills in Tamil Nadu, Khasi and Jaintia Hills in Meghalaya, and Aravali Hills of Rajasthan. இது எல்லாமே sacred groves. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கட்டாயமா 2 மார்க்ல கொடுத்து எக்ஸாம்பிள் கேட்கலாம் ஆர் 3 மார்க்ல கொடுத்து வித் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே படிச்சது எல்லாமே இன்சிட்டு கன்சர்வேஷன். ஸோ இன்சிட்டுல தான் இதெல்லாமே நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதெல்லாமே வரும். இன்சிட்டு அப்படின்னா as a டோட்டலாவே நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா எக்ஸிட்டு அப்படி கிடையாது. எக்ஸிட்டுனா ஜூ வரும், ஜுவாலஜிக்கல் பார்க், இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம செலக்டட் ரேர் பிளான்ட்ஸ் இன் அனிமல்ஸ் பிளேஸ் அவுட் சைட் தியர் நேச்சுரல் ஹோம்ஸ். அவங்க நேச்சுரலா இருக்கிற இடத்துல இருந்து வெளியே எடுத்து நம்ம அதை ப்ரொடெக்டட் ஏரியால நம்ம பாதுகாப்போட நம்ம வச்சிருப்போம். அதுதான் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஸோ எக்ஸிட்டு கன்சர்வேஷன் என்னன்னு கேட்கலாம், டிஃபரன்ஸ் கேட்கலாம். ஓகே, என்னென்ன வரும் எக்ஸிட்டுல என்னென்ன வரும், ஓகே எக்ஸிட்டுல என்னென்ன வரும் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சைட் கலெக்ஷன், ஜீன் பேங்க்ஸ். ஆஃப்சைட் கலெக்ஷன் என்ன, தே ஆர், ஸோ இது 2 மார்க். ஆஃப்சைட் கலெக்ஷன்ஸ் 2 மார்க்ஸ். ஆர் எக்ஸிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆஃப்சைட் கலெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும். They are live collection of wild and domesticated species in botanical gardens, zoological park, wildlife parks, then arboreta. The organisms are well maintained for captive breeding programs. As a result, many animals without which have become extinct in the world continue to be maintained in the zoological parks. இது வரைக்கும் எழுதணும் நீங்க. சரியா? இது 2 மார்க்ல கேட்கலாம். 2 மார்க்ல கேட்டா சின்னதா இத்ரூண்டு எழுதினா கூட போதும். பட் 3 மார்க்லயும் கேட்கலாம். 3 மார்க்ல கேட்டா இவ்வளவு டீடைலா நீங்க ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். சரியா? சரி. As the number increases in captive breeding, the individuals are selectively breeded. Okay. Example, Indian crocodile and Gangetic dolphin have been saved from extinction. Very important. 1 mark question. அடுத்தது gene bank na என்ன? What is gene bank? Gene banks are types of definition கொடுத்திருக்காங்க பாருங்க. Genetic material. Seeds of different genetic strains of commercially important plants can be stored in long period in seed bank. Gametes of threatened species can be preserved. So இது வரைக்கும் எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது இதோ டிஃபரன்ஸ் கேட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அவ்வளவுதான். ஸோ சம்மரி ஒரு தாட்டி நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சம்மரி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன்ல நிறைய விஷயங்கள் நிறைய மார்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய எழுதியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உடனடியாக பிடபிள்யூ தமிழ்நாடு, சரியா, பிடபிள்யூ தமிழ்நாடு இந்த சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் பிடபிள்யூ ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்ஸ் அங்கே அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ளஸ் வீடியோ நோட்ஸும் அதில் இருக்கும். டிபிபி அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த டிபிபி டவுன்லோட் பண்ணி அதையும் சால்வ் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் எங்கே இருக்கும்? பிடபிள்யூ ஆப்பில் இருக்கும். அந்த பிடபிள்யூ ஆப் எங்கே இருக்கு? அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஷெடியூல்லாம் வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கிளியரா? சரி, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கிற 4 சாப்டர் நம்ம அடுத்த கிளாஸ்ல முடிப்போம். ஸோ see you all in the next class. Until then, please take care of yourself. உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. பட் படிச்சுட்டே இருங்க, ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு இல்லையா? சரியா? ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.